హలో హలో హలో. ప్రిల్ అన్న ప్రయత్నం. வைஃப் அண்ணா இது அதான் இப்போ நம்ம கொஷின்ஸ் தெரியும் இல்லையாண்ணா என்னென்ன நம்ம மிஷினர் பயோகிராஃபியில் என்னென்ன கேட்போன்ட்டு இல்லை இன்னொரு தடவை சொல்லிட்டாங்களா கொஷின்ஸ் எல்லாம்? ஒவ்வொன்றா கேளுங்க, ஒவ்வொரு கொஸ்டினை ஆன்சர் பண்ண பிறகு நெக்ஸ்ட் போங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் This call is now being recorded. ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்புறமா வந்து சைல்ட்ஹுட் பத்தி டீடைல் வேணுமாங்கண்ணா? ஓகே ஓகே. ஸோ நான் வந்து பெங்களூரியன். ஸோ பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்து படித்து அங்கேயே வேலை பார்த்து 26 years வரைக்குமே பெங்களூர்லேயே இருந்து தான் மிஷினரியாக வந்தது. எங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் வந்து ஹிந்துஸ். ஸோ அப்பா வந்துட்டு தமிழ்நாடு சேர்ந்தவங்க. திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கத்துல இருந்து அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க பெங்களூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டு அம்மாவுடைய ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் கூட தமிழ்நாடு தான். அவங்களும் வந்துட்டு ரொம்ப லைக் 50 years பேக், 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கலாம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. மோர் தென் 50 years பெங்களூர்ல அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அம்மா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு அம்மாவுடைய அம்மா அவங்க எல்லாமே வந்துட்டு பெங்களூர் தான். ஸோ அம்மா அப்பா ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்கு பேக்ரவுண்ட் வந்து தமிழ்நாடு தான், தமிழியன். ஸோ ஆகவே நானும் வந்து தமிழியன். பட் வந்துட்டு நான் கிறிஸ்டியன் ஃபேமிலி, இயேசு அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அடுத்து வந்து 12 வயசு வரைக்கும் நான் வந்து இயேசு அறியாத, சபைனா என்னன்னு தெரியாது, கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு தெரியாது, ஊழியம்னா என்னன்னு தெரியாது, அப்படி ஒரு காமன் சாதாரண ஒரு லைஃப். அப்புறம் ஹிந்து காட்ஸை வந்துட்டு அதுதான் தெய்வம்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னதுனால அதை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். டெம்பிள்ஸ் போயிட்டு இருந்தோம். எங்களுக்குன்ட்டே ஒரு டெம்பிள் உண்டு. ஸோ பெங்களூர்ல காடுமுன்னள்ளி பக்கத்துல அசோக் நகர் சொல்லி ஒரு ஏரியா உண்டு. அங்க ஒரு ராமர் கோயில் உண்டு. ஸோ ராம் டெம்பிள். ஸோ அப்பா அவங்க வந்துட்டு அந்த டெம்பிளுக்கு தான் போவாங்க, ராம் டெம்பிள் போவாங்க. நான் வந்து வீட்டுக்கு மூத்த பையன். அடுத்து ஒரு தம்பி உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. ஸோ நான் முதல் முறையா அம்மா பிரெக்னென்ட் ஆகும்போது அப்பா வந்து இந்த ஹிந்து காட்ஸ் கிட்ட வந்து வேண்டுறாங்க, பிறக்கிற குழந்தை வந்து ஆண் பிள்ளையா பிறந்தா தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லி கர்நாடகால ஒரு பிளேஸ் உண்டு, ஹிந்துஸுடைய அந்த மஞ்சுநாதா சுவாமி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆண் பிள்ளை பிறந்தா அந்த மஞ்சுநாதா சுவாமி மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டி அப்படிதான் பிறந்ததுனால எனக்கு அந்த பேர் வச்சு பிறகு 1 year கழிச்சு அந்த கோயில் கொண்டு போய் மொட்டை எல்லாம் போட்டு பண்ணி பேர் வச்சாங்க. ஸோ இப்படி நாங்க வந்து ஜஸ்ட் எப்போ ஒரு வாட்டி டெம்பிள் போறது மட்டும் இல்லாம அப்பா வந்து டெய்லி வேலையில இருந்து வந்த உடனே தினமும் ஈவினிங்ஸ்ல டெம்பிள் போவாங்க. பூஜாரிக்கு எல்லாம் அவங்க சொந்தக்கார மாதிரி அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். டெம்பிள்ஸ்ல டெய்லி ஈவினிங்ல அப்புறம் அந்த டெம்பிளுடைய இன்னொரு பகுதி தோப்பு மாதிரி இருக்கும், விக்கிரக தோப்பு மாதிரி, அங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது போக பண்டிகை நேரங்கள்ல 5 days 6 days டெம்பிள்லயே தங்கி அந்த பூஜை காரியங்கள் எல்லாமே ஆயத்தப்படுத்துவாங்க. அந்த பிரசாதம் தயாரிக்கிறது, அந்த விக்கிரகங்களை உருவாக்குறது, ஸோ எல்லாமே அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து வருஷத்துல எல்லா பண்டிகையும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ டைம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டெம்பிள்ல தான் இருப்போம். இப்படிதான் ஒரு 12 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்தோம். பட் ரொம்ப ஒன்றும் அந்த கடவுள் மேலாம் அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. பட் வணங்கிட்டு இருந்தேன் கடவுள் அப்படின்னு நினைச்சு. அப்போ வந்து எங்க கோயில் பூசாரி வந்து கைரேகையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்னுடைய கைரேகை பார்த்து இவனுடைய கைராசி நல்லா இருக்கு, இவன் கையால வந்து வீட்டுல பூஜை போட்டா
நிறைய காசு வரும், லக்ஷ்மி வரும் அப்படின்னு சொல்லி எங்க பூஜாரி சொன்னதுனால தினமும் வந்து எங்க வீட்ல அப்பா வந்து என்னதான் அந்த ஐடல்ஸ்க்கெல்லாம் பூஜை செய்ய வைக்குவாங்க. அதுக்கு பூ போடணும், கற்பூரம் கொளுத்தணும், இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்டு. பக்தி இல்லைனாலும் ஜஸ்ட் சொல்றாங்களே என்கிட்ட, அதை நான் செய்வேன். அந்த மாதிரி நேரத்துல தான் 12 வயசுல 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்ச பிறகு அந்த சம்மர் வெக்கேஷன் டைம்ல ஏப்ரல் மே மாசத்துல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பெரியம்மா பசங்க அவங்க கூட எல்லாம் வீட்டுக்கு வெளியே உள்ள ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது என்னுடைய பெரியம்மா வந்து அவங்க ஒரு பெரியம்மா வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருக்கிற அவங்கள மேரேஜ் பண்ணாங்க. எங்க பெரியப்பா வந்து ஆர்சி ரோமன் கேத்தலிக். ஆனா 10 வருஷம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்ப நிறைய ஆர்சி கோயிலுக்கெல்லாம் போவாங்க. சிவாஜி நகர்ல இருக்கிற அந்த பஸ்லிகா மாதா கோயில் இப்படியெல்லாம் போய் அவங்க வேண்டுவாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஜீசஸ பிலீவ் பண்ணுங்க. அதனால ஒரு பக்கத்துல, அதாவது எந்த டெம்பிள், ராம் டெம்பிளுக்கு நாங்க போவோமோ, ராமர் கோயிலுக்கு, அந்த கோயில் எதிரிலேயே ஒரு சர்ச் ஆரம்பிச்சாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்து பெரியம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க ப்ரேயர் பண்ண அந்த நாட்கள்லயே அவங்க பிரெக்னென்ட் ஆகி ஒரு கேர்ள் பேபி அவங்களுக்கு பிறந்தது. அதன் மூலமா அவங்க இயேசு செஞ்ச அற்புதத்தின் நிமித்தமா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சபையில சேர்ந்து பைபிளை படிச்சு ரட்சிக்கப்பட்டு, அவங்களுக்குள்ள ஒரு பாரம் என்னன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்களுடைய தங்கச்சி பிள்ளைங்க, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இயேசுவை பத்தி சொல்லணும், அப்படி ஒரு பேர்டன். அந்த மாதிரி டைம்ல தான் என்னுடைய பெரியம்மா வந்து அவங்க நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 நாள் விபிஎஸ் இருக்கு, நீங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அந்த விபிஎஸ்க்கு போகும்போதுதான் ஃபர்ஸ்ட் தடவை சர்ச்னா என்ன, ஜீசஸ்னா யாரு, பைபிள்னா என்ன, இந்த கிறிஸ்டியன் லவ் பாட்டு, அப்புறம் எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா அந்த கோயில்ல இருக்கிற பூஜை பண்டிகை பூஜாரி அதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளேயே என்ட்ரான மாதிரி இருந்தது. அதுல அந்த வருஷம் பிபிஎஸ் உடைய தீம் வந்து டேனியலுடைய புத்தகத்தை வச்சு அவங்க அந்த சர்ச் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ 2 ஸ்டோரி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஸ்டோரி, தானியல் சிங்க குகையில போடப்பட்ட ஸ்டோரியும், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நெபுகத்நேசர் வச்ச அந்த பொன் சிலையை வணங்காததுனால அவங்கள அக்னியில போடுற இந்த 2 கதை சொன்னாங்க. ஸோ அப்பதான் அந்த ஷாத்ராக் மேஷாக் நேகோ கதை கேட்கும்போது எப்படி அவங்க தங்களுடைய தேவனை வணங்குறத தவிர வேற தெய்வங்களை வணங்க மாட்டோம்னு சொல்லி அவங்க சாகரத்துக்கு ரெடி ஆகுறாங்க, அக்னியில போடப்படுறாங்க. அப்போ அவங்களுடைய தேவன் வந்து காப்பாத்துறாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய திங்கிங் ப்ராசஸை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. இவ்வளோ பெரிய சிலை, இவ்வளோ பெரிய ராஜா, அக்னி அவ்வளோ ஒரு வல்லமையானது, ஆனா இந்த 3 மனுஷங்களை வந்து ஒண்ணுமே செய்ய முடியலையே. இப்ப இவங்க வணங்குற கடவுள் வந்து இறங்கி வந்து அக்னியில இவங்களை காப்பாத்துறாரு. ஸோ உலகத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆன காட் அப்படின்னா, பெரிய காட், பவர்ஃபுல் காட், அக்னியில விழுந்தாலும் காப்பாற்றக்கூடியவங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய காட். அப்படி ஒரு மைண்ட்ல எனக்கு ஒரு அந்த ஸ்டோரி கேட்ட உடனே ஒரு தாட். அப்புறம் அது அப்படியே மைண்ட்ல ஓடுது, இப்படி அந்த அக்னியில போட்டோம் எரியிலேயே இவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் இருக்கிறாரா. அப்போ நம்ம வந்து சின்ன சின்ன கடவுளை வணங்காம நேரா வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கடவுளை வந்து இனிமே நம்ம வணங்கணும், இந்த கடவுளை வந்து என்னுடைய கடவுளை மாத்திக்கிறோம், ஏன்னா இவ்வளவுதான் பயங்கர பெரிய காட். அந்த மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள வந்து கொஞ்சமா அந்த விபிஎஸ்க்கு அடுத்தடுத்து 4-5 நாள் போறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதை தொடர்ந்து தானியல் ஸ்டோரி சேம் தான். ப்ரேயர் பண்றதுக்கு தடை பண்றாங்க, 30 days ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அங்கேயும் அதே மாதிரி தான் அவரு சிங்க குகையில போடப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதே மாதிரி தானியலுடைய தேவனும் அவங்கள காப்பாத்துறாரு, சிங்கத்தின் வாயை கட்டப்படுது. அப்புறம் அந்த ஸ்டோரியில வந்து
சிங்க குகையில இருக்கிற தானியல் வந்து சமாதானமா அமைதியா இருக்கிறாரு. ஆனா இரவெல்லாம் நெபுக்கத்நேசர் ராஜாக்கு தூக்கம் வரல. ஸோ விடிய காலையில ஓடி வந்து தானியல் உயிரோட இருக்காரான்னு பாக்குறாரு. அப்புறம் கடைசியில தானியலுடைய தேவன் இவ்வளோ பவர்ஃபுல்லான தேவன் சொல்லிட்டு நெபுக்கத்நேசர் ராஜாவே சொல்றாரு. இந்த 2 ஸ்டோரியுமே வந்துட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் இல்ல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியல் இவங்க 2 பேரும் வணங்குற கடவுள் தான் ரொம்ப பவர்ஃபுல். இங்க வந்து காட்டுக்கே ராஜா, அதுவும் வந்துட்டு வைல்ட் அனிமல், எத்தனையோ நாள் பசியா இருந்த அந்த சிங்கம் வந்துட்டு சாப்பிடாம அப்படி இருக்குன்னு சொன்னா அப்ப எவ்வளவு இவங்களுடைய தேவன் வந்து வல்லமை உள்ளவர். இந்த காரியங்கள் வந்து இன்னும் கடவுள் மேல, கிறிஸ்தவ கடவுள் மேல இருக்கிற பயம் பக்தி இன்னும் அதிகமாயிடுச்சு. கடைசியா அந்த 5வது நாள் விபிஎஸ்ல நார்மலா வந்து பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல ஸ்டோரி சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பைபிள் வசனம் மெமரியா சொல்லுவாங்க, பைபிள் வசனங்களை வந்துட்டு மெமரைஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஏதாவது நாடகம் போடுவாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு குரூப்புமே பிகினர், பிரைமரி, சீனியர்னு சொல்லி நாடகம் போடணும். ஸோ அந்த எங்க கிளாஸ்க்கு ஒரு ஸ்கிட் கொடுத்துருந்தாங்க. ஜீசஸ் வந்து கழுத மேல உட்கார்ந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஊர்வலம் போற அந்த ஒரு ஸ்கிட். ஸோ அதுல வந்து கழுதையா ஒரு தம்பி நடிக்க வேண்டிய தம்பி வந்து தினமும் பிராக்டிஸ்க்கு வந்து அந்த 5வது நாள் ஃபைனல் டே ப்ரோக்ராம்க்கு அந்த தம்பி வரல. அப்ப டீச்சர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி நீ இந்த மாதிரி இந்த ஸ்கிட்ல வந்து ஒரு டாங்கி வேஷம் போடணும், ஜீசஸ் உன் மேல வந்து உட்காருவாரு, ஒரு 2 ரவுண்ட் அடிக்கணும், நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் டீச்சர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆண்டி, ஸோ நான் ரொம்ப புதுசு சர்ச்சுக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப டீச்சர் சொன்னாங்க, உனக்கு வந்து ஏதோ பேசுறதுக்கு டயலாக் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 ரவுண்ட் அடிக்கணும்ப்பா, வேற யாரும் பாய்ஸ் இல்லை, டெய்லி வந்துட்டு இருந்த அந்த தம்பி வந்து ஆப்சென்ட் ஆயிட்டான், உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே அந்த ஸ்கிட்ல நடிச்சேன். அப்ப கழுத மாதிரி உட்கார்ந்த இயேசு கிறிஸ்து கேரக்டர் வந்து என் மேல உட்கார்ந்தாரு. அப்புறம் என்னால ஒரு 2 ரவுண்ட் அடிக்க முடியல, அப்படியே முகெல்லாம் செவந்துச்சு, வேஸ்ட் கொட்டுது, முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது என்னுடைய பேரையும் சொல்லி, மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரையும் சொல்லி ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பிரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ நான் எங்க சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டேன், இந்த பிரைஸ் எனக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க, நீ வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்காக ஒரு டாங்கியா நீ ஒரு ஸ்கிட்ல நடிச்ச இல்லையா, அதனால உனக்கு வந்து ஜீசஸ் தராங்க. அப்ப அந்த காரியம் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. ஸோ யார் இந்த இயேசு கிறிஸ்து, யார் இந்த ஆண்டவர், யார் இந்த கடவுள்? ஒரு பக்கம் வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னியில இருந்து காப்பாத்துறாரு, இன்னொரு பக்கம் தானியேல் வந்து சிங்க குகையில இருந்து காப்பாத்துறாரு, இன்னொரு பக்கம் இந்த விபிஎஸ்ல வந்து ஜஸ்ட் அவருக்காக ஒரு கழுதியா நடிச்சா அவர் இவ்வளவு பெரிய பிரைஸ் தராரா? அப்போ இவரு வந்து ஒன்லி பவர்ஃபுல் காட் கிடையாது, இவருக்காக ஏதாவது செஞ்சா ரிவார்டு பண்ற காட், பரிசு கொடுக்கிற காட் அப்படின்னு நானே வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி நினைச்சுக்கிட்டேன். அப்ப அந்த பிபிஎஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் அப்படியே நீல் டவுன் பண்ணி எல்லாம் சாப்பிட போகும்போது அப்படியே நான் எழுந்து நீல் டவுன் பண்ணி, எனக்கு ப்ரேயர் கூட பண்ண தெரியாது, ஏன்னா அப்பதான் 5 days தான் ஆயிருக்கு சர்ச்சுக்கு போய். அப்படியே கண்ணை மூடி நான் வந்து ஜீசஸ் அப்படியே சாதாரணமா பேசுறேன், ஜீசஸ் எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, ஆனா நான் வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் தடவை சர்ச்சுக்கு நான் வந்தேன், உங்களுக்காக ஒரு ஸ்கிட்ல நடிச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய பிரைஸ் கொடுத்துருக்கீங்க, அப்போ நான் லைஃப் லாங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கழுதியாவே ஒரு டாங்கியாவே நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், அப்ப எனக்கு இன்னும் நிறைய பிரைஸ் கிடைக்கும், எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும். அப்படி ஜஸ்ட் கண்ணை மூடி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சிட்டேன். இப்படிதான் வந்துட்டு விக்கிரகங்களை ஆராதிச்சு அந்த பல தெய்வங்களை வணங்கிட்டு
அப்படி அப்பா அம்மா கூட கோயில் குளம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்த என்ன வந்து ஒரு VBS ஊழியங்கள் மூலமாக ஒரு 5 நாள் அந்த சம்மர் வெக்கேஷன்ல செய்யப்படுகிற சிறுவர் ஊழியத்தின் மூலமா ஆண்டவர் வந்து தம் பக்கமா திருப்பி அவர் மீது ஒரு பற்றுதலையும் பக்தியையும் அவரை பிடிச்சு கொள்றதுக்கான அந்த முதல் ஸ்டெப்பை வந்து ஆண்டவர் உருவாக்குறார். ஸோ அந்த VBSல இருந்து கடைசி நாள் வரும்போது ஒரு புது ஏற்பாடு நியூ டெஸ்டமென்ட் பைபிளும் என் கையில கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அந்த பைபிளை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அதை உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறேன். மேத்யூ 1, 2, 3, 4 சொல்லி 4 அதிகாரம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப அதுல ஒரு வசனம் படிக்கிறேன். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but by every word of God. ஸோ அந்த வசனத்தை படிச்சோன்னே அதை அப்படியே நான் விசுவாசிச்சேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், என்னென்னமோ எஃபர்ட் எடுக்கிறோம், பட் அதனால நம்ம உயிரோட இல்ல. ஆண்டவருடைய வசனத்தை படிக்கணும், பைபிள் படிக்கணும், அப்பதான் நம்ம வந்து உயிரோட இருக்க முடியும். ஸோ அந்த தாட் வந்து அந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்குள்ள வந்துச்சு. அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டே இருந்த உடனே அப்பா வந்தாங்க வீட்டுக்கு வேலையில இருந்து. என்ன புத்தகம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. அதை பார்த்துட்டு முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு இது வந்து சர்ச்சில் கொடுத்த புத்தகம் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே எங்க அப்படின்னு போயிருந்த, யார் இதை கொடுத்தா விசாரிச்சு திட்டி அதை கொண்டு போய் பெரியம்மா வீட்டுல ஃபாஸ்டா கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க சொன்னாங்க இதுதான் கடைசி தடவை இந்த புஸ்தகத்தை வந்து நான் பார்க்கணும் வீட்டுல. அப்ப எனக்கு ஒரே அழுகையும் கஷ்டமா இருந்தது. முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைபிளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து படிக்கிற அப்பா வந்து இந்த கடைசி தடவைன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க, யாராவது உன்னை சர்ச்சு கூட்டிட்டு போனாங்களா? ஏன் அங்கெல்லாம் போனேன்? அது நம்ம கடவுள் கிடையாது, நம்மளுடைய கடவுள் எல்லாம் இந்த விக்கிரகம், இந்த கோயில் போறோமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசி, சர்ச்சுக்கு போக கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்க கூடாது, கிறிஸ்தவங்க கூட சேரக்கூடாது, பாஸ்டர் கிட்ட பேசக்கூடாது, அப்படி நிறைய காரியங்களை சொல்லி தடை பண்ணாங்க. தொடர்ந்து ஒரு 12ல இருந்து ஒரு 15 வயசு, அதாவது 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் 3 வருஷம், அடுத்த 3-4 வருஷம் வந்துட்டு ரொம்ப அப்படியே நெருக்கமா இருக்கும், கஷ்டமா இருந்தது. சர்ச்சுக்கு போக முடியாது, பைபிள் படிக்க முடியாது, ப்ரேயர் போக முடியாது. அப்ப அப்பா இல்லாத டைம்ல திருட்டுத்தனமா எங்கேயாவது பெரியம்மா வீடு அங்க எங்க ப்ரேயர் நடக்கும்போது அப்படி இப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன், மறைமுகமா, அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ரொம்ப சீக்ரெட்டா அப்பா கிட்ட வந்து நான் எங்கேயும் போனது தெரியாத மாதிரி சீக்ரெட்டிவா நிறைய அப்படி டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கட்டில் கீழே போய் ஒரு கம்பளி போத்திட்டு அந்த கம்பளிக்குள்ளதான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா நீல் டவுன் பண்ண முடியாது. பைபிள் படிக்கணும் அப்படின்னா எங்க பெரியம்மா வீட்டுக்கு போய் பைபிள் வாங்கி ஏதாவது நல்ல வசனங்கள்லாம் சொல்லுங்கன்னு கேட்டு சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை என் பாக்கெட்ல வச்சுட்டு அப்பப்ப அந்த பாக்கெட்ல இருந்து அந்த வசனத்தை எடுத்துதான் படிப்பேன். 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல்ல என்னுடைய டஸ்க்கு கடியில, அப்புறம் கிரவுண்ட்ல கிரிக்கெட், ஸ்கூல் கிரவுண்ட்ல சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாடுற அந்த கிரவுண்ட்ல ஒரு மரத்தடியில ஒரு பைபிளை மறைச்சு வச்சு, கல்லெல்லாம் வச்சு மறைச்சு வச்சு லஞ்ச் டைம்ல தோண்டி எடுத்து படிச்சு மறுபடியும் மூடி உள்ள வச்சிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து கோல்ஸ் பார்க், ரிச்சர்ஸ் பார்க், இந்த மாதிரி ஏதாவது பார்க்ல எல்லாம் போய் உட்காந்துட்டு பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ கிறிஸ்டியன் எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படி உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு வருவேன். இப்படி ஒரு சீக்ரெட்டிவா ஆண்டவருக்குள்ள இருந்து யாருக்குமே தெரியாது நான் வந்து தொடர்ந்து இன்னும் சர்ச்சுக்கு பைபிள் படிக்கிறேன், ப்ரேயர் பண்றேன்னு சொல்லி.
ஸோ அப்படி 4 வருஷமா என்னால வந்து சர்ச் போக முடியாம இருந்த போதுதான் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு வந்து சர்ச்சுக்கு போகணும், பைபிள் படிக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னால வந்து ஏன்னா இப்ப நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் பெரிய பையனாகிறேன். அதனால ரொம்ப வாஞ்ச இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 2 பெங்களூரையே சேர்ந்த ஒரு ஃபேமிலி வந்து மிஷினரியா அவங்கள அர்ப்பணிச்சு தமிழ்நாட்டுல உள்ள நாகர்கோயில் பேஸ்டு இளைஞர் மிஷினரி இயக்கம் சொல்லி ஒரு YMM சொல்லி அந்த மிஷினரி இயக்கத்தினுடைய ஹெட் ஆபீஸ், கர்நாடகாவுடைய ஹெட் ஆபீஸ் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே வந்துருச்சு. அப்ப அவங்க வந்த உடனே அந்த ஏரியால இருக்கிற நிறைய சபை மக்கள் கிறிஸ்தவங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அப்ப எங்க பெரியம்மா வந்து என்னை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க, மிஷினரி வீட்டுக்கு. மிஷினரி வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அந்த மிஷினரி அங்கிள் ஆண்டி கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, இவன் என்னுடைய தங்கச்சி பையன், இவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பிபிஎஸ்ல வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். ஆனா அவங்க அப்பா வந்துட்டு எதிர்க்கிறதுனால இவனால வெளிப்படையா வந்து சர்ச்சுக்கு போக முடியாது, பைபிள் படிக்க முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது. அதனால இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா இவனுக்குள்ள ரொம்ப வாஞ்சை இருக்கு. உங்களால ஏதாவது இவனுக்கு வந்துட்டு ஆலோசனை கொடுக்க முடியும், இவனை ஆண்டவருக்குள்ள நடத்த முடியும்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மிஷினரிஸ் கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க என்கிட்ட பேசிட்டு அந்த மிஷினரி அங்கிள் வந்து என்னை கைப்பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு ரூமை ஓபன் பண்ணாங்க. அந்த ரூமுக்கு மேல ப்ரேயர் ரூம்னு எழுதி இருந்துச்சு. அந்த ப்ரேயர் ரூம்குள்ள போயிட்டு அந்த மிஷினரி அங்கிள் சொன்னாங்க, உனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் நீ எங்க வீட்டுக்கு வா, இது வந்து ப்ரேயர் ரூம், உனக்கெல்லாம் எப்பெல்லாம் ப்ரேயர் பண்ணணுமோ அப்பெல்லாம் வந்து நீ இந்த ரூம்ல நீல் டவுன் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீட்டுல ஜெபிக்க விட மாட்டாங்களே அங்கிள் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல ஜெபிக்க அலோவ் பண்ணுவோம், நீ வா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உள்ள இன்னொரு ரூம் இருந்துச்சு, அங்க லைப்ரரி போட்டிருந்தது. அந்த ரூம்குள்ளேயும் கூட்டிட்டு போனாங்க, ஸ்கிரீன் ஓபன் பண்ணாங்க. நிறைய புக் ஷெல்ஃப்ல நிறைய பைபிள் புக்ஸ், பாட்டு புக்கு, மிஷினரி பயோகிராஃபி, ஸ்டோரி புக்கு நிறைய இருந்தது. அதை காட்டிட்டு அந்த மிஷினரி எங்களுக்கு சொன்னாங்க, உனக்கு பைபிள் படிக்கணும், ஸ்டோரி புக் படிக்கணும், மிஷினரி பயோகிராஃபி படிக்கணும், எதுனாலுமே நீ இதுல இருந்து எடுத்து நீ படிச்சுட்டு இங்கே வச்சிடலாம் அப்படின்னு. எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பைபிளே வந்துட்டு ஒரு புதிய ஏற்பாடு பைபிளே வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இவ்வளோ பைபிள்ஸ் இருக்கு, இவ்வளோ பாட்டு புக் இருக்கு, இவ்வளோ ஸ்டோரி புக் இருக்கு, நம்ம டெய்லி வரலாம், இங்க டெய்லி நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து நான் பியூசி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3 வருஷம் டிகிரி பிகாம், அடுத்த 5 வருஷம், அதாவது 15 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் அடுத்த 5 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பக்கத்து வீட்டுல தான் இருப்பேன். ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஜூஸ் பால் குடிச்சிட்டு ஓடி போயிடுவேன். அந்த மிஷினரி அங்கிள் வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவேன், ப்ரேயர் லேர்ன் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறது, மிஷினரி பயோகிராஃபிஸ் படிக்கிறது, இந்த மாதிரி. ஏன்னா பியூ காலேஜ், டிகிரி காலேஜ் ரெண்டுமே வந்து ஹாஃப் டே காலேஜ் தான். பால்வின்ஸ் மெத்தடிஸ்ட் காலேஜ் அப்படின்னு ரிச்மண்ட் ரோட்ல இருக்கும், சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கத்துல. ஸோ அங்கதான் வந்துட்டு நான் படித்தேன். ஸோ அது ஒரு ஹாஃப் டே காலேஜ். ஸோ அதனால அந்த ஹாஃப் டே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நான் 1 o'clock 2 o'clockலாம் வந்துடுவேன். வந்துட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறமாவே வந்து நான் 2-2:30க்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன்னா ஈவினிங் 6-7 o'clock வரைக்கும் அப்பா வேலையில இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் அந்த மிஷினரி வீட்டுல தான் இருப்பேன். சண்டேஸ்ல சர்ச்சுக்கு போக முடியலனாலும் மற்ற மண்டே டு சாட்டர்டே எல்லா டேஸுமே அந்த மிஷினரி வீட்டுல இருந்து இருந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொன்னாங்க, நீ வந்து ஜஸ்ட் இயேசுவை நம்பினா போதாது, இயேசு பவர்ஃபுல் காட், பெரிய காட், அதெல்லாம் சொன்னா மட்டும் போதாது, அவர் வந்து மனுஷங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில தன்னை பலியாக்கினார், எல்லா மனுஷரும் பாவிகள். நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பி
நம்ம வந்து ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், அதுக்கப்புறம் இயேசுவின் பிள்ளையா மாறணும், அவரு கையில நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம முழுசா வந்துட்டு அவருடைய பிள்ளைகளா மாறினாதான் நம்ம ஒரு கிறிஸ்துவங்களா மாற முடியும்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்க ப்ராப்பரா என்னை வழி நடத்தின போது, அப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஒப்பு கொடுத்து முழுசா வந்துட்டு மனுஷர்கள் பாவி ரட்சிக்கப்படணும், அவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசு கிட்ட வரணும், ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், வேற எந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, இப்படி எல்லா காரியங்களும் அந்த 4 வருஷத்துல வந்து ஆண்டவர் தெளிவா வந்துட்டு டீச் பண்ணி என்னை வந்து சால்வேஷனுக்குள்ள அந்த மிஷினரி ஃபேமிலி அழகா நடத்தி ஒரு டிசைப்பிளா உருவாக்குறாங்க, ஒரு சீஷனா, இயேசுவின் சீஷனா உருவாக்கி அந்த 4 வருஷங்கள் வந்து அப்படி நிறைய காரியங்களை வந்து ஆண்டவருக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட். நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, அண்ட் எப்படி கிறிஸ்தவத்துக்கு அறிமுகமானேன், எப்படி இயேசுவை தெரிஞ்சு கொண்டேன், அதுக்கப்புறம் இயேசுவை தெரிஞ்சுக்கினா மட்டும் போதாது, முழுசா ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பு பெறணும். ஸோ இப்படி அந்த 12 வயசுல இருந்து 18 வயசுக்கு நான் வரும்போது கரெக்டா ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை பத்தி அந்த 12ல இருந்து 18 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி நிறைய கொஸ்டின், நிறைய கேள்வி, நிறைய டவுட்ஸ் இருக்கும். அப்பப்போ உட்காந்து கேட்பேன். எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண பிறகு அந்த 18வது வயசுல வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்து அதே வருஷத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் பெற்று 2004ல 18 வயசு இருக்கும்போது முழுமையா வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு கம்ப்ளீட்டா ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ இதுதான் வந்து ஒரு நான் கிறிஸ்டியனா இருந்த என்ன ஆண்டவர் வந்து ஒரு அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கிறிஸ்தவனா ஆண்டவர் வந்து அதான் டேட் ஆஃப் பர்த்னா? டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு? எனக்கு வந்து 1986. 1986ங்களா? ஓகே ஓகே. நான் பிளேஸ்னா? பிளேஸ் வந்து பெங்களூர். பெங்களூர் தானா? ஓகே ஓகே. எந்த இடத்துலனா அது என்ன தெரியுங்களா? பெங்களூர்ல போரிங் ஹாஸ்பிட்டல் சிவாஜி நகர் இருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகேண்ணா. ஆமா, அங்கதான் நான் பிறந்தது. நான் பிறந்த போது அசோக் நகர்ல நாங்க இருந்தோம், காடுகுட்நல்லி பக்கத்துல அசோக் நகர். ஓகே ஓகே. அப்பா பேர்? அப்பா பேருங்களா? அப்பா பேர் வந்து பிரதாபன். பிரதாபன். அம்மா பேர் வந்து வளர்மதி. கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பியாண்ணா? ஆமா ஆமா. நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பையன். அடுத்து செகண்ட் ஒரு பிரதர் பிரசாத்னு சொல்லி. தேர்ட் வந்துட்டு விஜயலட்சுமி. ஓகே, விஜயலட்சுமி. ஆமா. இப்போ நீங்க அதான் இப்போ சைல்ட்ஹுட் ஆகட்டும், யூத் ஆகட்டும், நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது சில அந்தந்த வந்து சில டெம்டேஷனு, சில எதிர்ப்பெல்லாம் வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த போராட்டங்கள், உலகத்து போராட்டம், அதெல்லாம் எப்படி மேற்கொண்டீங்க ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி? இப்போ யூத் போகும்போது, ஸ்கூல் போகும்போது அந்த கண்டிப்பா டெம்டேஷன் அதெல்லாம் இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஃப்ரெண்ட்ஸும் நீங்க அடிக்கடி ஜோம் வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் விளையாட போலாம் இல்லையா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்க ப்ரேயர் போயிருப்பீங்க, இல்லை நம்ம சில விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நிறைய பேர் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம், ஜாய் எல்லாம் எப்படி நீங்க அதை விட்டு கொடுத்தீங்க, அந்த ஒரு அனுபவம்? நான் சொன்ன மாதிரி வந்து பிபிஎஸ்ல இருந்து வந்த உடனே எனக்கு வந்து நிறைய பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், சர்ச் போகணும்னா ரொம்ப தீவிரமா ஆயிடுச்சு. ஆனா வீட்டுல விட மாட்டாங்க. பட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும், அந்த மிஷினரி ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் ஆகிற வரைக்கும் வந்து நான் எல்லாமே சீக்ரெட்டிவா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன்.
எப்பாவது ஒரு வாட்டி நேரம் கிடைக்கும் போது. ஆனா அந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் போய் நான் நிறைய பைபிள் படிச்சு ப்ரேயர் எல்லாம் பண்ணி நல்லா ஆண்டவரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து எவ்ரி சண்டே வந்து சர்ச்சுக்கு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்தது. அப்ப வந்து 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அடுத்த 10 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சண்டேவும் வந்துட்டு நான் சர்ச்சுக்கு வெளியே போக ஆரம்பிச்சேன். அண்ட் ஒவ்வொரு டைம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு போகும்போதும் வரும்போதும் வீட்டுல என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க, நிறைய தடவை வந்து என்ன கட்டி போட்டுருவாங்க, வீட்டுல பூட்டி லாக் பண்ணி வச்சிடுவாங்க, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட சேர விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய வந்துட்டு தடைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏரியால வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய பழக்கமானவங்க இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரர்கள் இருப்பாங்க. இன்னொன்னு வந்து கிறிஸ்டியன்ஸை பத்தி தப்பா போட்டு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அப்ப நான் ஏதாவது ஒரு ப்ரேயருக்கு போனேன் வந்தேன்னா யாராவது அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. நல்ல நல்ல விஷயத்துலயும் சொல்லுவாங்க, கெட்ட விதாவும் சொல்லுவாங்க. இப்ப கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னன்னா உங்க பையன் சர்ச்சுக்கெல்லாம் வரானே பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்றான், பைபிள் படிக்கிறான் அப்படின்னு பாராட்டுவாங்க. ஆனா அதுவே வந்து என்ன மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே கண்டுபிடிச்சு அடிப்பாங்க, திட்டுவாங்க, போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ரோமன் கேத்தலிக்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் நாமினல் கிறிஸ்டியன். இவங்கெல்லாம் வந்து என்னப்பா உங்க பையன் இங்கெல்லாம் வரான் போறான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சிலவங்க வந்துட்டு அப்பா கிட்ட வந்து என்னப்பா மதம் மாறிட்டீங்களா, உங்க பசங்க எல்லாம் கிறிஸ்துவங்களா மாறிட்டாங்களா, அங்க போறாங்க, அவங்க வந்து காணிக்கைக்காக ஊழியம் செய்யறாங்க, ஏமாத்துறாங்க, மதம் மாத்துறாங்க, இந்த மாதிரி நிறைய ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணதுனாலயும் எல்லா ரீசன்ஸையும் வச்சு டெய்லி எங்க போயிட்டு வந்தாலுமே நான் மாட்டிக்குவேன். சண்டே கிளாஸ் போயிட்டு வந்தா மாட்டிக்குவேன், யூத் மீட்டிங் போயிட்டு வந்தா தெரிஞ்சிடும், ப்ரேயர் போயிட்டு வந்தா தெரிஞ்சிடும். அப்படி வீட்டுல ஒவ்வொரு நாளுமே அடிப்பாங்க, தொடப்பத்துல அடிப்பாங்க, கட்டையில அடிப்பாங்க, ராட்ல அடிப்பாங்க, அயன் பாக்ஸ் ஒயர்ல அடிப்பாங்க, சில தடவை கையில அடிப்பாங்க. அப்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னா 2 ஹவர் 3 ஹவர் அடுத்து கெட்ட வார்த்தைனால திட்டுவாங்க, இப்படி எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் வந்துட்டு நீ வந்து எங்க பையனே கிடையாது, செத்து போயிட்ட அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சில தடவை வந்து நீ இந்த மாதிரி சர்ச்சா சுத்துறதுக்கு ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு பார்க்ல அங்க காதலிச்சுட்டு சுத்தினாலாவது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி போய் கேவலமா போய் சர்ச்சில் உட்காருங்க கை தட்டிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வந்துட்டு மேல போ மேல போ. ஸோ அந்த மாதிரி சாரி பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து எனக்கு 15ல இருந்து 20 வரைக்கும் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்டுல லாக் பண்ணி வச்சிருவாங்க, போக விட மாட்டாங்க, பைபிள் படிக்க விட மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய காலேஜ் புக்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, லைக் எக்கனாமிக்ஸ், நான் காமர்ஸ் படிச்சதுனால அக்கௌண்டன்சி, பைபிளுடைய வெளியே இருக்கிற கவரை பிரிச்சுட்டு ரெண்டுமே ஒட்டிடுவேன். மேல இருந்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் புக்கு அக்கௌண்டன்சி புக் மாதிரி தெரியும், உள்ள பார்த்தா பைபிள் இருக்கும். அப்படி ஒரு 20-30 புக்ஸுக்கு நடுவுல மறைச்சு வச்சு பைபிளை வீட்டுக்குள்ள தைரியமா கொண்டு போக ஆரம்பிச்சேன். அப்ப எங்க அப்பா எப்படியாவது உட்கார்ந்து ஒவ்வொரு புக்கா தேடி அதை பிரிச்சு பார்த்து அதுல ஜீசஸ், காட் அந்த மாதிரி ஏதாவது வேர்டை கண்டுபிடிச்சு அதை கிழிச்சு போட்டுருவாங்க, எரிச்சு போட்டுருவாங்க, தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. மறுபடியும் நான் அடுத்தடுத்து பைபிள்லாம் மறுபடியும் கொண்டு போவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நிறைய தடவை வந்து ஃபுல் டே வந்துட்டு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லி பேட் பால் எடுத்துட்டு ப்ரேயர் மீட்டிங் போயிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த டேஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் வந்துட்டு
நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போவேன். ஒரு சர்ச் காடுகுன்னல்லியில போறேன் அப்படின்னா அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. அடுத்த வாரம் நான் சரி அடுத்த வாரம் எப்படியாவது இவனை அந்த சர்ச்ல இருந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அடிக்கணும்னுட்டு அப்பா வருவாங்க அந்த சர்ச்சுக்கு தேடி. ஆனா அடுத்த வாரம் நான் வேற சர்ச்சுக்கு போயிருப்பேன். இப்படி பெங்களூர்ல நாகவாரா, லிங்கராஜபுரம், அப்புறம் அந்த பக்கம் தொட்டநல்லி, தொட்டனா நகர், ஆர்டி நகர், ஃப்ரேசர் டவுன், இப்படி மாறி மாறி எல்லா சர்ச்சுக்குமே போவேன். அப்புறம் எல்லா டினாமினேஷன்ஸ்க்கும் போவேன். கொஞ்ச நாள் பெண்டகோஸ்தல் சபைக்கு போவேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாறி போனேன்னா சிஎஸ்ஐ சபைக்கு போயிருப்பேன். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பேன். நிறைய டினாமினேஷன்ஸ்ல போவேன். இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு டினாமினேஷன்ஸ்ல இருக்கிற நல்லது கெட்டது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் வர்ஷிப், ப்ரேயர், பைபிள் டீச்சிங்ஸ் எல்லாத்தையுமே லேர்ன் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். பல சபைகள், ஒரு சபைன்னு போகாம பல சபைகள் மாறி 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 போயிட்டே இருந்தேன். கடைசியா அப்படியே இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற டைம்ல இப்படி இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க காலேஜ் டைம்ல. ஆல்பர்ட் அண்ட் கிளாட்வி 2004ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்ப அவங்க நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, எங்க வீட்டுல நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. அது கோரமங்கலா பக்கத்துல ஈஜிபுரான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணாங்கன்னா, நாங்க அசோக் நகர்ல இருக்கும்போது 2000 அப்பந்தான் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது முதல் தடவை நான் தைரியமா சர்ச்சுக்கு வெளியே போனேன். அப்பா என்ன பண்றாங்க, இதே ஏரியால நம்ம இருந்தோம்னா எப்படியாவது எங்க பசங்களை கிறிஸ்துவங்களா மாத்திடுவாங்க சொல்லி பயந்து ஹென்னூர் கிராஸ், ரிங் ரோடு தாண்டி ஹென்னூர் கிராஸ் அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி 3 வருஷத்துக்குள்ள 2003 அவங்க வீடை கட்டி எங்களை அசோக் நகர்ல இருந்து கூட்டிட்டு போய் அங்க வச்சுட்டாங்க. அங்க வச்சுட்டு சொல்லுவாங்க, இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க ஹென்னூர் கிராஸ்க்கு, இனிமே சர்ச்சுக்கு போக முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது, இவன் கிறிஸ்தவங்களோட சேர முடியாது அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா 2003 அப்பதான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிள் எடுத்துட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் டெய்லி போவேன் ப்ரேயருக்கெல்லாம். அந்த டைம்ல காட்ஸ் கிரேஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பாவுக்கு நிறைய வேலை. அவர் பர்னிச்சர் பிசினஸ் பண்றாங்க. பர்னிச்சர் உருவாக்குறது, சேரு, பெட்டு, கட்டில், டேபிள், சோஃபா. அதனால அவங்க காலைல 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் பிஸியா இருப்பாங்க. ஏன்னா ஆர்டர் மேல ஆர்டர், நல்லா சம்பாதிக்கிறது, லேக்ஸ் டுகெதர்ல அவங்களுக்கு காசு வரும். அதனால ஒரு பக்கம் என்ன பிடிக்கிறது ஒரு ஃபோக்கஸா இருந்தாலும் அந்த வேலை பணம் சம்பாதிக்கணும் அதுல ரொம்ப வெறியா இருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தூரமா வீடு மாறி எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிட்டு போய், இனிமே இவங்க யார்கிட்டயும் சேர முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா சைக்கிள் எடுத்துட்டு 2003ல இருந்து 2007 வரைக்கும் 4 வருஷம் சைக்கிள்லயே நிறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு அது இதுக்கெல்லாம் போவேன். அப்பா பார்த்தாரு, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இவன்கிட்ட சைக்கிள் இருந்தா இவன் போறான்னு சொல்லி சைக்கிளை பெரியம்மா பையனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னடா இது, இவ்வளவு தூரம் வீடை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க, மிஷினரி வீட்டுக்கு போக முடியல, அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போக முடியல, பெரியம்மா வீட்டுக்கு போக முடியல, சர்ச்சுக்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல. சரி எப்படியோ ஒன்று சைக்கிள் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டு இருந்தோம், இப்ப சைக்கிளையும் திருடிட்டாங்களே, என்ன பண்றது அப்படின் போது ரொம்ப அப்படியே அழுதுட்டே இருப்பேன். இப்ப என்ன பண்ணுவேன், அப்படியே பெட்ல இருந்து எழுந்து சாப்பிட மாட்டேன், வீட்டுல சாப்பிடவும் மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியே எழுந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் எங்க ப்ரேயர் நடக்குதோ அப்படியே ஓடி போவேன். நடந்தே போவேன், ஓடி போவேன். 45 மினிட்ஸ் ஓடுவேன். ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு போனோம்னா கால் பண்ணுவாங்க, இங்க வரணும் அங்க வரணும்னா, சைக்கிள் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடுவேன். பஸ்ல போக ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் 2007ல ஆண்டவர் ஒரு ஜாப்ல படிச்சு முடிச்சு பிகாம் எல்லாம் முடிச்சு ஒரு ஜாப்ல போய் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார்.
அப்ப அந்த ஜாப்ல போய் நான் சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பழைய கம்ப்யூட்டரை ஒரு 3000 4000க்கு வாங்கிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணேன்னு சொன்னா என்னுடைய ஆபீஸ்லயே லீவ் நாட்கள்ல போய் ஆபீஸ்ல உட்கார்ந்து இன்டர்நெட்ல இருந்து எல்லா பைபிள் சாப்டர்ஸையும் வந்து நான் இன்டர்நெட்ல இருந்து காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்ல எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி ஒரு பென்டிரைவ்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு 2007ல இருந்து 2012 வரைக்கும் நான் முழு நேர மிஷினரியா வர்ற வரைக்கும் அந்த 2007ல இருந்து நான் தொடர்ந்து வந்துட்டு வீட்டுல பைபிள் வைக்க அலோவ் பண்ணாததுனால அன்னில இருந்து நான் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ காலையில 9:30க்கு ஆஃபீஸ்க்கு போவேன். ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock மேல முடிஞ்சதுன்னா நேரா சர்ச்சுக்கு ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு 9:30 தான் வீட்டுக்கு வருவேன். டெய்லி வந்து வீட்டுக்கு ஒரு 6 வருஷமா வந்துட்டு வீட்டுக்கு வரணும்னாலே 9:30 10 தான் வருவேன். ஸோ நிறைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்பா திட்டிகிட்டே இருப்பாங்க, இவன் வீட்டுக்கு வரானா லாட்ஜுக்கு வரானா, ஒன்லி தூங்கி எழுந்து காலையில குளிச்சு முடிச்சுட்டு போதான் வரான். தீபாவளி பொங்கல் இப்படி எல்லாம் பண்டிகைக்கு கூட அவன் வீட்டுல இருக்க மாட்டேன்றான். எப்பவுமே வந்துட்டு வேலை ஆபீஸ் போகணும் அங்க போகணும்னு சொல்லி சுத்திட்டே இருக்காங்க. ரொம்ப வீட்டுல சண்டை போடுவாங்க. அம்மா கிட்டயும் சண்டை வரும். என்ன நிறைய தடவை அவங்க பிடிச்சு வைப்பாங்க. ஆனாலும் எப்படியாவது தப்பிச்சு நான் போயிடுவேன். சில நேரத்துல வந்து ஏன்னா அப்பா என்னை வீட்டுல லாக் பண்ணி வச்சிருவாங்க. நான் சொன்ன மாதிரி அப்பா வந்து பர்னிச்சர் பிசினஸ் பண்றதுனால நிறைய டூல்ஸ் இருக்கும். அதனால எனக்கு வந்து டோர் எல்லாம் எப்படி திறக்கணும், எந்தெந்த டூல்ஸ் வச்சு பூட்டை திறக்கணும் எல்லாத்தையுமே அப்பாவுடைய ஒர்க் ஷாப்ல இருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல மறைச்சு வச்சிருப்பேன். என்னை பூட்டிட்டு போனா கூட எல்லாத்தையும் ஓபன் பண்ணி மாடி மேல இருந்து பக்கத்து வீட்டுல குதிச்சு ஆட்டோ பிடிச்சு மீட்டிங் போயிடுவேன். அப்புறம் எங்க டோர்ல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், அந்த சாவி போடுற வழியா உள்ள பாக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா கட்டில் மேல 2 3 பில்லோ வச்சு நான் தூங்குற மாதிரி செட் பண்ணிட்டு அது மேல கம்பளி போத்திட்டு நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு செட்டிங்ல கம்பளி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு திறந்துட்டு உள் சைட்ல இருந்து ஒரு லாக் மாதிரி பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மீட்டிங்ஸ்ல இருந்து வந்து மறுபடியும் பக்கத்து வீட்டுல ஏறி அவங்களுடைய மாடியில இருந்து மறுபடியும் எங்க வீட்டு மாடிக்கு குதிச்சு மறுபடியும் என்னுடைய ரூமுக்குள்ள போயிட்டு நான் எங்கேயும் போகாத மாதிரி அப்படியே அந்த ரூமுக்குள்ளேயே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்கும். அப்புறம் அந்த 2007ல வந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு 9:30 10 o'clock சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னுடைய ரூமுக்கு வந்துருவேன். வந்தேன்னா நைட் 10 o'clockல இருந்து காலையில 5 o'clock வரைக்கும் நான் பைபிள் படிப்பேன். எவ்ரி டே வித்வுட் மிஸ். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரெகுலரா வீட்டுல பைபிள் படிக்க முடியாது, சர்ச்ல போனாலும் நிறைய படிக்க முடியாது. அதனால அந்த பைபிள் படிக்கிற அந்த காரியத்துல மட்டும் எனக்கு ரொம்ப தர்ஸ்ட் வந்துட்டே இருக்கும். எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணி நைட் எல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணு வலிக்கும். நைட் ஃபுல்லா படிச்சா கண்ணு வலிக்கும். ஆனாலும் வந்துட்டு நான் யோசிப்பேன், பகல் நேரத்துல படிக்க முடியாது, ஆபீஸுக்கு போகணும், வீட்டுல பைபிள் எடுத்துட்டு வர முடியாது, மற்ற நேரத்துலயும் ஏதாவது வேலை இருக்கும், வெளியே போகணும், பைக் ஓட்டணும், இதுதான் பெஸ்ட் டைம்னு சொல்லி எவ்ரிடே நைட்டு 10 o'clock டு மார்னிங் 5 o'clock வரைக்கும் டெய்லி உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன் பைபிள். சில நேரத்துல வந்து ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இறங்கி வரும். அந்த அறைக்குள்ள அப்படியே பிரகாசமா இருக்கும், பிரைட் ஆயிடும், தூக்கம் எல்லாம் போயிடும், கண்ணு வலி எல்லாம் போயிடும். அப்படியே பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். ரூமை விட்டு வெளியே வருவேன், அப்படியே வானத்தை பார்க்குவேன். வானத்துல ஃபுல்லு மேகம் சூழ்ந்திருக்கும். அப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் உள்ள போய் படிப்பேன், மறுபடியும் வெளியே வருவேன், அப்படியே வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவேன், பேசுவேன். இந்த வருஷம் இது சொல்லுதா, அந்த வருஷம் இது சொல்லுதா. உடனே இன்னும் நியூ ஒர்க் ஷீட் எல்லாம் ஓபன் பண்ணி பைபிள் என்னெல்லாம் படிச்சேன், என்னெல்லாம் வசனத்தை படிச்சேன், அப்படியே அதை டைப் பண்ணி எழுதி வச்சு அப்படியே 1 2 3 4 5ன்னு சொல்லி கணக்கில்லாம அப்படியே மெசேஜ் மாதிரி எழுதிட்டே இருப்பேன். நிறைய புக்ஸ் எழுதுவேன், டேனியல் பத்தி, தாவீது பத்தி, அப்படியே அந்த எக்ஸல் ஷீட்லயே
வரிசையா ஒவ்வொரு நாளும் பர்சனல் மெடிடேஷன் பண்ற நோட்ஸ் எல்லாம் அப்படியே எழுதி வச்சு அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் நெக்ஸ்ட் டே போற இடத்துல எல்லாம் நான் இப்படி படிச்சேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லா ப்ரேயர் மீட்டிங்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி அந்த 15 to 19 20 வரைக்கும் வந்து நான் சர்ச்சுக்கு போறதுக்கு, பைபிள் படிக்கிறதுக்கு, அப்புறம் ப்ரேயர் பண்றதுக்கு, வீட்டுல வந்து கிறிஸ்தவனா இருக்கணும்ன்றதுல ரொம்ப பாடுபட்டேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து 12 வயசுல நான் பிபிஎஸ்ல இருந்து திரும்பி வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, எங்க பூஜாரி சொல்லிட்டாங்க, என் கையால பூஜை செஞ்சாதான் வந்துட்டு வீட்டுல நிறைய காசு வரும், அதனால இவனை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால டெய்லி நான் தான் பூஜை பண்ணணும். அப்ப இன்னொரு விதமான டெம்டேஷன் என்னன்னா, அந்த பிபிஎஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்த உடனே வழக்கம் போல நான் பூஜை சாமான் எல்லாம் எடுத்து பூஜை பண்றதுக்காக நான் ரெடி ஆகுறேன். 12 வயசுலயே. அப்ப எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு மணி எல்லாம் எடுத்து மாலை எல்லாம் எடுத்து போட்டு கற்பூரம் கொளுத்தி இப்ப பூஜை பண்ணணும் சாயங்காலம். உடனே எனக்கு அந்த காலையில டிபிஎஸ்ல சொன்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து நாங்க வந்து அக்னியில விழுந்து செத்தாலும் சாவோமே தவிர இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து சாகிறதுக்கும் ரெடியா இருக்காங்க, அந்த அக்னிலையும் விழுறாங்க, அவங்களுடைய ஆண்டவர் காப்பாத்துறாரு. அப்போ நான் அந்த வீட்டுல நின்றுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். 60 அடி உயரம் இல்ல, அந்த சிலைக்கே ஒரு பவர் இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம வீட்டுல இருக்கிற சிலையெல்லாம் 1 அடி தான், இதுக்கு என்ன பவர் இருக்கும், இத போய் நம்ம கடவுள்னு சொல்லி 12 வயசு வரைக்கும் நம்ம வர்ஷிப் பண்ணிட்டோமே, இனிமே வந்துட்டு என் லைஃப்ல இந்த சிலையெல்லாம் நான் வணங்க மாட்டேன், இதெல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பொம்மை, ஒரு படம், மனுஷங்களால உருவாக்கப்பட்டது, இது கடவுள் ஆக முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து நான் பூஜை செஞ்ச எல்லா பொருளையுமே நான் கீழே வச்சுட்டு நான் பூஜை செய்ய மாட்டேன். ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில போட்ட மாதிரி எங்க அப்பா வந்துட்டு பூஜை பண்ணுடான்னு சொல்லி என்னை அடிச்சு என்னை சாகடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் பூஜை பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு இயேசுக்காக நம்ம உயிர் கூட விட்டுருந்தோம், ஆனா இதெல்லாம் கடவுள் இல்ல, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி பல முறை வந்து கோயிலுக்கு வரல, பண்டிகையில பிரசாதம் சாப்பிட சொல்லி கொடுக்கும் போது சாப்பிடலன்னு அடிப்பாங்க. பண்டிகை அன்னைக்கு, ஹிந்து பண்டிகை அன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, போட மாட்டேன், அப்ப அடிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற கோயிலுங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது வரமாட்டேன், இழுத்துட்டு போவாங்க, அழுதுட்டே இருப்பேன், கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன், அப்ப ரோடெல்லாம் அடிச்சுட்டே இழுத்துட்டு போவாங்க. சில நேரத்துல பைக்ல போகும்போது சடனா எங்கேயா ரோட்ல ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அப்பா இறங்கி உள்ள போவாரு, என்னையும் கூப்பிடுவாரு, நான் பைக் அப்படியே பிடிச்சிட்டு நின்றுவேன், உள்ள கோயிலுக்குள்ள போக மாட்டேன். அப்ப அங்க ரோட்லயே போட்டு அடிப்பாங்க, அப்பா உள்ள வரமாட்டியா, பூஜை செய்ய மாட்டியா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நீ ஏசுன்னு இப்படி மாறிட்ட. அப்ப அந்த 12 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அடுத்த 14 வருஷம் நான் வீட்டை விட்டு பீகாருக்கு ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு நாள் கூட எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் வந்து அந்த விக்கிரகத்தை நான் வந்து வர்ஷிப் பண்ணதே கிடையாது. அதுக்காக ஒரு பக்கம் நான் சர்ச்சுக்கு போறதுக்காக அடி வாங்கியிருக்கேன், ப்ரேயர் பண்ணதுக்காக, வீட்டுல பைபிள் எடுத்துட்டு வந்ததுக்காக, அப்புறம் நிறைய சர்ச்ல போய் ஏதாவது வேலை செஞ்சதுக்காக அடி வாங்கியிருக்கேன். இன்னொரு பக்கம் நான் கோயிலுக்கு வரல, பூஜை பண்ணல, அந்த கடவுள் எல்லாம் வணங்கல, இந்த காரியத்துக்காகவும் என்னை வந்து அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தின் மத்தியிலேயே வந்துட்டு ஒரே ஒரு காரியம் தான் யோசிப்பேன், எல்லாமே வந்து ஏசப்பாக்காக, ஆண்டவருக்காக செய்யறேன், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் வந்து என்ன பிளஸ் பண்ணுவாரு, ஒரு நாள் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ஏசப்பாவை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே சகிச்சுட்டே போவேன். ஒரு நாள் அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ல இருந்து என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, வந்து நல்லா அடிச்சுட்டாங்க. என்னை அடிச்ச அடிக்கு வந்துட்டு எங்க அம்மாவே அழுந்துட்டாங்க, அவங்க அப்பா கால்ல எல்லாம் விழுறாங்க, தயவு செஞ்சு இவங்க அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி. அப்பா வந்து அப்பதான் அடிச்சுட்டு போயிருக்காரு, அடிச்சுட்டு என்னை வீட்டுல ப்ரேயர் மீட்டிங்ல இருந்து இழுத்துட்டு வந்து ப்ரேயர் போக கூடாதுன்னு சொல்லி அடிச்சுட்டு அம்மாவே அழுந்துட்டாங்க, வீட்டுல விட்டுட்டு அப்பா வேலைக்கு போறாரு.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் மறுபடியும் போய் முகம்லாம் கழுவிட்டு செப்பல் போட்டுட்டு நான் ப்ரேயர் போறேன் அப்படின்ட்டு போகும்போது எங்க அம்மா கையை பிடிச்சிட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இப்பதானே இப்படி அடிச்சாங்க, இப்பதானே இப்படி உன்னை போட்டு இது பண்ணாங்க, சாகுற மாதிரி அடிக்கிறாங்க, நீ 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிட்டு ப்ரேயர் போறேன், அப்படி ப்ரேயர்ல என்னதான் இருக்கு, அப்படி சர்ச்சில் என்னதான் இருக்கு அப்படின்னோடனே அம்மா கிட்ட நான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் வந்து ஏசப்பாக்காக ஜஸ்ட் அடிதான் வாங்குறேன், ஆனா ஏசப்பா எனக்காக உயிரே கொடுத்துருக்காங்க. அவருக்காக வந்து நான் அடி வாங்குறது மட்டும் இல்ல மம்மி, நான் வந்து ஏசப்பாக்காக சாகுறதுக்கும் ரெடியா இருக்கேன். ஆனா ப்ரேயர் போகாம பைபிள் படிக்காம என்னால இருக்க முடியாது. அன்னைக்கு வந்து அவங்க ஜோரா கத்தி அழுந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கத்தி அழுந்து என் பிள்ளை உங்களை இவ்வளோ நேசிக்கிறானே, அவ்வளோ அவ்வளோ என்ன நீங்க பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீல் டவுன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. சரி, இனிமே நீ வந்துட்டு போற சர்ச்சு அந்த ஏசப்பா அத நானும் விசுவாசிக்கிறேன், உனக்கு எவ்வளவு வந்துட்டு இந்த ஏசப்பா மேல வைராக்கியம் சொல்லி அன்னைக்கு வந்து எங்க மம்மி வந்துட்டு அன்னைக்கு விக்கிரகாரத்தெல்லாம் விட்டுட்டு அன்னில இருந்து என் கூட சேர்ந்து வீட்டுல அவங்க வந்து ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. நான் சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்து பைபிள் பத்தி சொன்னா நம்புவாங்க, உட்காந்து ஃபுல்லா கதையெல்லாம் கேட்பாங்க, வசனம் கேட்பாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தோட கேட்கும் போது அழுது 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 அவங்கள வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சோ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக அடி வாங்குறோமோ, எவ்வளவு ஆண்டவருக்காக நம்ம துன்புறுத்தப்படுறோமோ, அவங்க திட்டினாலும், அப்பா நம்மள அடிச்சாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், தடுத்தாலும், நம்ம தொடர்ந்து பெயினே இருந்தா அப்ப இதெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பாவை ஏத்துக்குவாங்க. இப்ப அம்மா ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எனக்கு விசுவாசம் அதிகமாயிட்டு என்ன காரணம்னாலும் நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டத்தின் மத்தியில இப்படி போயிட்டே இருந்தேன். இது வந்து ரெண்டு டெம்டேஷன். ஒண்ணு சர்ச்சுக்காக ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததுக்காக டார்ச்சர். ரெண்டாவது வந்துட்டு விக்கிரகங்களை வணங்கல, அந்த விட்டு வந்த அந்த இந்து மதத்துல திரும்பலன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெண்டாவது டார்ச்சர். ஸோ இப்படி இருக்கும்போது என்னுடைய காலேஜ் எல்லாம் முடிஞ்சது, பிகாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னுடைய மாமா, அதாவது என்னுடைய அம்மாவுக்கு அண்ணன், அவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி வந்ததுனால ரொம்ப சிக்காயிட்டாங்க, கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்க எல்லாமே அங்க மாமா வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுல 3 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ 3 கேர்ள்ஸ் இருந்த உடனே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வர எல்லாம் முடியாது. அப்போ எனக்கு வயசு 20 வயசு ஆயிடுச்சு. ஸோ அப்பாவும் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன ஒரு 3 மாசம் மாமா வீட்டுல விட்டுட்டாங்க. நீ இங்கே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு, அப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட் மாமாவை கவனிச்சுக்க வந்து நீ இங்கே தங்கி நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மந்திரவாத குடும்பம். அப்படின்னா எப்பவுமே கோயில்ல தான் இருப்பாங்க. எங்க அப்பாவோட 10 மடங்கு கோயில் குளம், அப்புறம் ஒவ்வொரு பூஜை, மந்திரவாதிகள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அப்பா மாமாவுக்கு கேன்சர் வந்ததுனால மந்திரவாதிகள்லாம் வீட்டுல வர வச்சு எதுக்கு இப்படி வியாதி வந்துச்சு, யாராவது மந்திரம் செஞ்சாங்களா, இப்படி எல்லாம் குறி கேட்பாங்க. அந்த 3 மாசம் அந்த இடத்துல இருக்கும்போது 3 பேர் மாமாவுடைய பிள்ளைங்க. அதுல 2 பெண் பிள்ளைங்க வந்து என்னோட பெரியவங்க, என்னுடைய 10 வயசு பெரியவங்க. 3வது பொண்ணு வந்துட்டு என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு. நான் அப்ப 20 வயசு, மாமா பொண்ணுக்கு 18 வயசு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 மாசம் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது, டெய்லி அவங்க வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடைசி அந்த 3வது பொண்ணோட ரொம்ப அப்படியே க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே பழகி அப்படியே ஒரு காதல் மாதிரி உருவாகி, அப்புறம் அந்த 3 மாசம் கழிச்சு பார்த்தா 3 மாசம் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலுமே அந்த அடுத்த 2 இயர்ஸ், அந்த 21 22 அந்த 2 வருஷம் அப்படியே வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு என்ன தாட்ல பண்றேன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இயேசுவை பத்தி சொல்லி, ஏசப்பா பத்தி சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவங்களா மாத்தினா
மாமா வீட்ல இருந்தும் ஒரு பொண்ணை நம்ம வந்து கிறிஸ்துவங்கள மாத்திடலாமே, அந்த இன்டென்ஷன்ல வந்து ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 2 வருஷம் வந்து ஸ்லோவா அந்த மாமாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த 3 மாசத்துக்குள்ள வர்றதுக்குள்ளேயே ஒரு லவ் ரிலேஷன் மாதிரி ஆயிடுச்சு எங்க மாமா பொண்ணோட 3வது பொண்ணு. அப்ப அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரேயர் குறைஞ்சிச்சு, பைபிள் வாசிக்கிறது குறையுது. அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ற டைம், பைபிள் படிக்கிற டைம் எல்லாம் மாமா பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறது, நான் வெளியே எங்கேயாவது சந்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோவா ஒரு 2 இயர்ஸ் வந்து எவ்வளோ 12 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் பயங்கர வைராக்கியமா ஆண்டவருக்காக வாழணும், மிஷினரியா போகணும். ஏன்னா அந்த மிஷினரி பணிய ஸ்தாபனம் எங்க வீட்டு பக்கத்துல வந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து இருந்து எனக்கும் ஒரு மிஷினரி ஆகணும். நானும் ஒரு நாள் பெங்களூர் விட்டு எங்கேயாவது மற்ற, அதாவது கன்னடா பேசுற மொழி, தமிழ் பேசுற மொழி, நான் பிறந்த அந்த கர்நாடகா பெங்களூரை விட்டு வேற மாநிலத்துக்கு, ஏன்னா நான் பெங்களூர்ல பிறந்ததுனால கன்னடா மக்களுக்கு கிடையாது, தமிழ் கல்ச்சர்ல பிறந்ததுனால தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன். வேற அப்ப வந்து ஹிந்தி பேசுற மொழி வட இந்தியா, அங்க போய் ஊழியர் செய்யணும்னு என்னை கமிட் பண்ணி 20 வயசு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்து 18 வயசுல ரட்சிக்கப்பட்டு அடுத்த 2 வருஷம் 18ல இருந்து 20 வரைக்கும் நல்ல ஆண்டவர்ல இருந்த அந்த டைம்ல கரெக்டா ஒரு டெம்டேஷன். மாமா வீட்டுக்கு போய் அங்க மாமா பொண்ண கிட்ட ரொம்ப நெருங்கி திருமணம் பண்ணணும்னு சொல்லி அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ஸ்லைட் ஆகுது, டவுன்ஃபால் ஆகுது. நிறைய ப்ரேயர் டவுன் ஆகுது, பைபிள் ஸ்டடி டவுன் ஆகுது, ப்ரேயர் மீட்டிங்ஸ் போறதெல்லாம் டவுன் ஆகுது. அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப என்னுடைய டைமை வந்து திருட ஆரம்பிச்சு. அப்ப அந்த 2 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு நான் ரொம்ப அப்படியே ஸ்பிரிச்சுவலா சிக் ஆகி பிசிக்கலாவும் அப்படியே ரொம்ப ஒரு பயந்தாங்குழியா மாறி, என்னடா இது இவ்வளோ ஆண்டவருக்காக இருக்கணும்னு நினைச்சோம், இப்படி நம்ம லைஃப் ஆயிடுச்சு. அப்ப இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணோம்னா உண்மையிலேயே நம்ம ஊழியத்துக்கு போவோமா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பெங்களூர்லயே இருப்பேன், நான் இயேசுவெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வீட்டுல வந்து விக்கிரக ஆராதனை தான் செய்வேன், பூஜை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே அந்த 2 வருஷத்தினுள்ளே 2வது வருஷத்துலயே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படியாவது நம்ம வந்து உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னுட்டு எப்படியோ ட்ரை பண்ணி சொல்லிடலாம், நம்மளால வந்து ஆண்டவருக்காக ஃபர்ஸ்ட் மாதிரி எலும்பு பிரகாசிக்கவே முடியல, என்ன பண்றதுன்ட்டு அதே ஒரு போராட்டமா இருக்கும்போதுதான் ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு, நான் வந்துட்டு இயேசுவை ஏத்துக்கினேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வந்துட்டு எவ்வளவு வேலை செஞ்சாலுமே ஒரு நாள் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு வட இந்தியாவுக்கு போவேன், உன்னால என் கூட எல்லாம் வர முடியாது, நீ கிறிஸ்டியனா மாற முடியுமா, உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா, கல்யாணம் நடந்தாலும் சர்ச்ல தான் கல்யாணம் நடக்கும், அப்புறம் நீயும் கிறிஸ்டியனா மாறணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இதுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா ஒத்துக்குவாங்களா, அப்படி எல்லாம் ஒரு 5 மணி நேரம் உட்காந்து பேசி 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 கடைசியில நான் சொன்னேன், நம்ம 2 பேர் பிரிஞ்சு போயிடலாம், இனிமே வந்துட்டு நீ யாரோ நான் யாரோ, ஜஸ்ட் ஒரு மாமா பொண்ணு, நான் வந்துட்டு அப்படி நினைச்சிட்டு அத்தை பையன் நினைச்சிட்டு நம்ம அப்படியே இருந்துடலாம், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, லைஃப் பார்ட்னர் எல்லாம் ஆக முடியாது, உன்னுடைய தரிசனம் வேற, என் விஷன் வேற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு காரு வீடு வசதி எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, ரொம்ப ஒரு ஏழ்மையான மிஷினரியா தான் நான் இருப்பேன், ரொம்ப கஷ்டப்படணும், போற இடத்துல சாப்பாடு கிடைக்குமா தெரியாது, அதுக்கப்புறம் வந்து நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிடும், அதனால நம்ம வந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு ரொம்ப ஜாம் பண்ணி ஒரு பெரிய காரியங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து நீ இல்லைன்னா நான் சூசைட் பண்ணி சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்து அப்புறம் ரொம்ப ப்ரேயர் பண்ணி தைரியமா ஒரு நாள் வந்து அந்த கான்டாக்ட உடைச்சி பார்க்க போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி போன் சிம் கார்டெல்லாம் உடைச்சு போட்டு போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மறுபடியும் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ்
2004ல மீட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனேன். போயிட்டு எங்க ஃப்ரெண்டு கிட்ட அவனுங்க கேட்டானுங்க, எங்கடா போன, நீ 2 வருஷமா காணாம போயிட்ட, நாங்க உன்னை எவ்வளவு தேடணும், எங்க போன அப்படின் போது இந்த காரியம் எல்லாம் சொன்ன உடனே அவனுங்க அழுந்தானுங்க. வேண்டாடா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்காத, போவாத, நீ எவ்வளவு ஆண்டவருக்காக இருந்த. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நாங்க ஜாம் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு ஆண்டவர் வந்து அந்த காதல்ன்ற அந்த வலையில இருந்து ஆண்டவர் முழுசா வந்து ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அந்த 2 வருஷம் ஒரு பெரிய டெம்டேஷன். ஸோ ஆண்டவர் அழைச்ச அந்த அழைப்பு, ஊழியத்திற்கு போகணுன்ற அந்த விஷன் எல்லாமே மாறி, எங்க ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு பெங்களூர்லயே இருந்துருவோனோ, ஒரு நார்மல் மனுஷனா இருந்துருவோனா, சர்ச்ல ஒரு சாதாரண விசுவாசி மாதிரி இருந்துருவோனான்னு அந்த ஒரு பெரிய தடை வந்து மாறி மறுபடியும் 22 அந்த 22 வயசுல இருந்து 25 அடுத்த 4 வருஷம் மறுபடியும் வந்து எதுலலாம் பலவீனமானோ, என்னுடைய ப்ரேயர் லைஃப், பைபிள் ரீடிங், சர்ச்சுக்கு போறது, உபவாசிக்கிறது, எல்லாத்துலயுமே மறுபடியும் ஸ்ட்ராங் ஆனேன். நல்லா ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறமா இனிமே எதுக்குமே நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக அடுத்து தொடர்ந்து மறுபடியும் எங்க 2 ஃப்ரெண்ட்ஸோடவே டெய்லி நாங்க கான்ஃபரன்ஸ்ல போன்ல ப்ரேயர் பண்ணுவோம். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுற டைம் எல்லாம் எங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அந்த பொண்ணு பார்க்க போற டைம் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போய் சர்ச்ல இன்வால்வ் ஆகி கடைசியில் அந்த அடுத்த 4 வருஷம் ஆண்டவர் வந்து வேலையிலயும் ப்ரமோஷன் கொடுத்து ஒரு கம்பெனில வந்து அசெட் மேனேஜ்மெண்ட்ல கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவா வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல வந்து ஆண்டவர் உயர்த்தினார் 22 வயசுல. அதுக்கப்புறம் வேலையிலயும் பயங்கர பிஸியா இருந்ததுனால ஃபுல் அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஜாப், அப்புறம் மினிஸ்ட்ரி, சர்ச், அடுத்து வந்து ஊழியத்துக்கு போற காரியங்களை மறுபடியும் ஆண்டவர் வந்து என்னை ரினியூ பண்ணி என்னை விடுதலையாக்கி மறுபடியும் அந்த சின்ன வயசுல எப்படி ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எப்படியெல்லாம் நான் குடும்பத்துல வந்து இது கஷ்டப்பட்டு வந்த இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினார். ஆனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இவன் வந்து மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹிந்துவாவே இருந்துட்டோம், நல்லதாச்சு நம்ம மாமா வீட்டுக்கு அனுப்புனது, இவன் இப்ப சர்ச்சுக்கு போக முடியல, பைபிள் படிக்க முடியலன்னு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா 2 வருஷத்துக்குள்ளேயே நான் மறுபடியும் ஆண்டவருக்குள்ள வந்து வைராக்கியமா நின்று மறுபடியும் எழும்பும் போது அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து, இவன் இன்னமும் அடங்கலையா, இன்னமும் திருந்தலையான்னு சொல்லி நான் 25 வயசு வாலிப பையனா 30,000 ரூபாய் கை நிறைய காசு சம்பாதிக்கும் போது கூட சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட அடிவாங்க. அந்த 25 வயசுல கூட பெல்ட் எடுத்து எங்க அப்பா அடிப்பாங்க. நான் சொல்லி நீ போமா, நான் சொன்னியோ நீ வந்து போறியா, இன்னமும் திருந்தலையா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு வார்த்தை எங்க அப்பாவை கேட்க மாட்டேன், ஏன் அடிச்சாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சொல்லி. கடைசியில வந்து 25 வயசு வரும்போதே ஆண்டவர் அதாவது டெய்லி நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற சாயங்கால நேரம் எல்லாம் என் 2 ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சர்ச்ல மத்த எல்லா இடத்துலயுமே மினிஸ்ட்ரி போயிட்டே இருப்போம். அப்ப அந்த 2011 ஆண்டுல எனக்கு அப்ப 25 வயசு. அந்த டைம்ல தான் டெய்லி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்த உடனே கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, ரிசைன் பண்ணு சொல்லி. கிட்டத்தட்ட 1 இயர் வந்துட்டு அந்த காதுல சத்தம் கேட்டுட்டே இருக்கும், ரிசைனிங் யுவர் ஜாப், ரிசிக்னேஷன் லெட்டர் அனுப்பு. 1 வருஷமா அப்படியே போராட்டம். அப்ப நான் எங்க ஃப்ரெண்டுமே மிஷினரியா வர்றதுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாரு. இப்பவும் பட்னால வந்துட்டு அவரு மிஷினரியா இருக்காரு, ஜென்ஸ்ல தான். நானும் எங்க ஃப்ரெண்டும் வந்து ஒவ்வொரு சாட்டர்டே சண்டே 2011 ஆண்டு ஃபுல்லாவே சாட்டர்டே சண்டே 2 days எங்களுக்கு ஹாலிடே. ஏன்னா 5 days தான் ஒர்க்கிங் பெங்களூர்ல. சாட்டர்டே சண்டே ஃபுல் டே மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 8 o'clock வரைக்கும் கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டேனாலே ப்ரேயர் தான். அப்படி ஒரு வருஷத்துல அந்த சாட்டர்டே சண்டே லைக் 104 days 2011 ஃபுல்லாவே வந்துட்டு நாங்க வீக்கெண்டு ப்ரேயர்ல இருந்தோம், நானும் எங்க ஃப்ரெண்டு. 104 days into 10 hours சொன்னா 1000 hours ப்ரேயர். எங்களையே அறியாம நாங்க டெய்லி ஜாம் பண்ணி ஆண்டவரே நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாங்க கிறிஸ்துவங்களா மாறிட்டோம், நாங்க சர்ச்சில் ஊழியம் செய்யறோம்,
ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு விசேஷம் சொல்றோம், கிராமத்துல போய் சண்டே கிளாஸ் எடுக்கிறோம், யூத் மீட்டிங் நடத்துறோம், ப்ரேயர் செல்ஸ் நடத்துறோம், சின்ன சின்ன கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை கொடுக்குறோம். ஆனாலும் எங்களுக்குள்ள திருப்தி இல்ல. எங்களுக்கு வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ணணும், பண்ணிட்டு உங்களுக்காக வரணும், ஆனா எங்களுக்கு பயமா இருக்கு, ரிசைன் பண்ண முடியல. அப்பா அம்மாவுக்கு சொல்லணும், வேலையை விடணும், வீடை விடணும், ஃபேமிலியை விடணும், என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் அந்த 100 நாட்கள் சாட்டர்டே சண்டே ப்ரேயர் பண்ணி கடைசியா டிசம்பர் 13 2011 நாங்க, நானும் என் ஃப்ரெண்டும் தனித்தனியா நாங்க வேற வேற ஆபீஸ்க்கு, எங்க ஆபீஸுக்கு போறோம். நான் ஆபீஸுக்கு போன உடனே கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண உடனே மறுபடியும் அதே சத்தம், ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்க சத்தம், இந்த வேலையை ரிசைன் பண்ணு, எனக்காக ஊழியத்துக்கு வா. உடனே நான் வந்து சரி, நம்ம வந்து ஒன்னும் கேள்வி கேட்க கூடாது, டக்குன்னு இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி உடனே எங்க மேனேஜர் இமெயில் ஐடியை போட்டு, நான் இன்னைக்கு வந்துட்டு ரிசிக்னேஷன் தரேன், என்னை வந்து கம்பெனில இருந்து ரிலீவ் பண்ணுங்க, நான் வந்து இனிமே ஜாப் கம்பெனிக்கு வர மாட்டேன், ஆபீஸ்க்கு வர மாட்டேன், நான் இன்னையோட ரிசைன் பண்றேன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஃபாஸ்டா டைப் பண்ணி சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பெரிய பாரமே ரிலீஸ் ஆகுது. பை காட்ஸ் கிரேஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், இனிமே கம்பெனி நம்ம ரிலீவ் பண்ணிடும்னு சொல்லிட்டு உடனே மேல கேஃபிடேரியா கேன்டீன்ல போய், ஆபீஸ் கேன்டீன்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு எங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணிட்டு நான் 1 இயரா ரிசைன் பண்ணணும்னு நினைச்சுன்னு இருந்தேன்டா, இன்னைக்கு காலைல வந்து நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி ரிசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க ஃப்ரெண்டு சொன்னான், சேம் டு யூ அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், என்னடா சேம் டு யூ சொல்ற, இதுனா ஹாப்பி பர்த்டேவா, நான் ரெசிக்னேஷன் பண்ணா நீ எதுக்குடா சேம் டு யூ சொல்ற அப்படின்னு. அவன் சொன்னான், நானும் இப்பதான் கீழே போய், நானும் ஆபீஸ், அவன் வந்து எங்க ஃப்ரெண்ட் வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அப்படி எலக்ட்ரானிக் சிட்டில. நானும் இப்பதான் ஆபீஸுக்கு வந்த உடனே எனக்கும் மனசு கேட்கலடா, 1 இயரா ப்ரேயர் பண்றோம், நானும் ரிசிக்னேஷன் அனுப்பிட்டு உனக்கு கால் பண்ணி நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணி எனக்கு சொல்ற, அதான் சேம் டு யூடா அப்படின்னா. எனக்கு ஒரே ஹாப்பி, பரவாயில்லையே 2 பேருக்குமே ஏசப்பா ஒரே டைம்ல ரிசைன் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு, அதுவும் அதே ஒரு அட் அ டைம்ல நாங்க பண்ணிருக்கோமேன்ட்டு மறுபடியும் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் ஒரே கட்டி பிடிச்சுக்கிட்டோம். கடைசியில எப்படியோ நம்ம இந்த ஆபீஸ்ல இருந்து விடுதலை ஆக போறோம்டா, சந்தோஷம், இனிமே நம்ம இன்னும் நிறைய ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டிசம்பர்ல இருந்து அடுத்து நாங்க பிளான் பண்ணோம். ஏன்னா எங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபுல் ஃபேமிலி கிறிஸ்டியன், அவர் பேரு கிளாட்வின், அவரும் பெங்களூர் தான். அதனால அவங்க வீட்டுல அப்பா கிடையாது, அவங்க அம்மா அக்கா அவங்க எல்லாமே ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடி. ஆனா எங்க வீட்டுல வந்து சொல்ல முடியாது, சர்ச்சுக்கு போனாலே அடிப்பாங்க, பெல்ட்ல அடிப்பாங்க, பூட்டி வச்சிடுவாங்க வீட்டுல. இப்போ ஒரே பயம் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லி. அப்ப டிசம்பர்ல இருந்து 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. எப்பவுமே ரிசிக்னேஷன் உடனே பண்ண மாட்டாங்க, 3 மாசம் 90 days கழிச்சுதான் நம்ம ரிசைன் பண்ண முடியும், பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும், நோட்டீஸ் பீரியட். ஆனா வந்துட்டு என்னுடைய ரெசிக்னேஷனை வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. அப்ப எங்க ஆபீஸ்ல சொன்னாங்க, எடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, பெங்களூரை விட்டுட்டு நீ பீகாருக்கு போறியா அப்படின்னு. அப்ப எங்க கம்பெனில வாட்ச்மேன் இருந்தார், செக்யூரிட்டி, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க கேட்டு இருப்பாரு. அவருக்கு தெரிய வந்துட்டு அவர் வந்து என் காலே பிடிச்சிட்டார். அவர் சொன்னார், சார் பீகார்ல நாங்க பிறந்து வளர்ந்தவங்க, எங்க ஊரு வேணான்ட்டு ஓடி வந்து இங்க பெங்களூர்ல இருக்கோம், எங்க ஊரு ரொம்ப மோசமான ஸ்டேட் சார், நீங்க பெங்களூர்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கீங்க, நீங்க போயிட்டு அங்க போய் கஷ்டப்படுந்தாது, தயவு செஞ்சு வேலை விட்டுறாதீங்க அப்படின்னு அவருக்கு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. வயசான ஒரு 60 வயசுக்கு மேல செக்யூரிட்டி. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முட்டாள்ரா, பைத்தியம்டா நீ, வேஸ்ட் நீ அப்படின்னு நிறைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இப்பதான் 25 வயசுடா, 30,000 சம்பாதிக்கிற, இவ்வளவு பெரிய போஸ்ட், இன்னும் நீ 10 வருஷத்துக்குலாம் எவ்வளவு டாப் மேனேஜர் ஆயிடலாம், கம்பெனி சிஇஓ ஆயிடலாம், லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம்,
அப்படின்ட்டு அவனுங்க பிரெயின் வாஷ் பண்றானுங்க. அப்புறம் எங்க மேனேஜர் சொல்லிட்டாரு, நீ 30 வாங்கிட்டு இருக்கியா, உன் சேலரி நான் டபுள் ஆக்கி 60 கொடுக்குறேன், இம்மிடியட்டா பண்றேன், இந்த மந்த் நீ எங்களுக்கு வேணும், நீ போயிட்டீன்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் இதுவை வந்துட்டு நான் இன்னும் எங்க சீனியருக்கு நான் அனுப்பல, நானே தான் வச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பல, இப்ப கூட சொன்னீங்கன்னா உடனே வந்துட்டு நான் இதை டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. எல்லாம் அப்படியே மௌனமா அப்படியே மனசுல வச்சுட்டு டெய்லி நாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போவேன், எங்க அம்மாவுக்கிட்ட போய் சொல்லுவேன், இன்னும் 90 டேஸ்ல, இன்னும் 3 மந்த்ஸ்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன், ஊழியத்துக்கு போறேன், வட இந்தியாவுக்கு போறேன். அப்புறம் எங்க தங்கச்சி கிட்ட போய் சொல்லுவேன், இன்னும் 3 மந்த்ஸ்ல நான் போயிடுவேன் குட்டிமா. எங்க தம்பிகிட்ட சொல்லுவேன், இன்னும் 3 மந்த்ஸ் நான் போயிடுவேன், இன்னும் 2 மந்த்ஸ் நான் போயிடுவேன், இன்னும் 1 மந்த் நான் போயிடுவேன், இன்னும் 10 டேஸ் போயிடுவேன் அப்படின்ட்டு டெய்லி எவ்ரிடே வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோன்னே அதான் சொல்லுவேன். சாப்பிடும் போது சொல்லுவேன், தண்ணி குடிக்கும் போது சொல்லுவேன், உட்காந்து பேசினா சொல்லிட்டே இருப்பேன். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, சும்மா விளையாடிட்டு இருக்காத அண்ணா, சும்மா விளையாடிட்டு இருக்காத, இப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்க, சும்மா சும்மா காமெடி பண்ற அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நான் சொல்லிட்டே இருப்பேன், இல்ல உண்மை ரியல் அப்படின்னு. அப்படி ஏப்ரல் ஏப்ரல்ல 10ஆம் தேதி வந்து, சாரி ஏப்ரல் ஏப்ரல் கிடையாது, பிப்ரவரி. ஆமா, ஏன்னா டிசம்பர்ல சைன் பண்ணோம். பிப்ரவரி 25 சாட்டர்டே 2012 வந்தது. நான் வந்துட்டு என்னுடைய கபோர்டு ஓபன் பண்ணி ஒரு சூட் கேஸ்ல என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய பைபிள் புக்ஸ் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க கேக்குறாங்க, எங்க பேக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் சொன்னேன், நானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே 3 மந்த்ஸா நான் போறேன், நாளைக்கு நான் போகணும், நாளைக்கு தான் கடைசி நாள் எனக்கு வீட்டுல, பிப்ரவரி 26 வந்து கடைசி நாள், ஆண்டர் சொல்லிட்டாரு. நான் ஜெபிக்கும் போது பிப்ரவரி 26ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்குள்ள நீ வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் அப்பாக்கு தெரிஞ்ச அப்பா விட மாட்டாரு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு நான் மிஷினரி அங்கிள் வீட்டுல வச்சிடுவேன், நாளைக்கு காலையில எழுந்த உடனே நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என் ட்ரெஸ், என்னுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய், வேற எதுவுமே எடுக்கல, ஒன்லி போட்டுக்க ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு, புக்ஸ் நான் எழுதி வச்சிருப்பேன் ஏதாவது புக்ஸ், மெசேஜஸ், அந்த மாதிரி திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மிஷினரி அங்கிள் வீட்டுக்கு போய், இந்த மாதிரி நான் நாளைக்கு ஊழியத்துக்கு நான் வீட்டை விட்டு நாளைக்கு வெளியே வர போறேன், இந்த திங்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு, அடுத்து எல்லாம் சோகமா இருக்காங்க, யாரும் சாப்பிடல. நெக்ஸ்ட் டே காலையில ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 26, 2012 காலையில எழுந்தோடனே நானும் சாப்பிடல, குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அம்மாவை கூப்பிட்டேன், தங்கச்சியை கூப்பிட்டேன், அப்பா வெளியே போயிருந்தாங்க, தம்பியும் ஆபீஸ்ல இருந்தான், ஏன்னா கால் சென்டர்னால அவன் சண்டே ஒர்க் பண்ணுவான். அப்ப அம்மாவை கூப்பிட்டு தங்கச்சியை கூப்பிட்டு, ஏன்னா அம்மா தங்கச்சி 2 பேருமே இயேசுவை ஏத்துக்குனாங்க. சோ அம்மா முன்னாடி நீல் டவுன் பண்ணி அம்மா கிட்ட சொன்னேன், என் தலைமையில கை வச்சு ஜாம் பண்ணி அனுப்புங்க மம்மி, நான் மிஷினரியா போகணும், நான் இன்னைக்கு தான் கடைசி வீட்டுல, நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு நீல் டவுன் பண்ணி நின்றேன். அப்புறம் எங்க மம்மி இதுக்கு தாங்க முடியல, ஒவ்வொன்னு சொல்லி கட்டி பிடிச்சு பயங்கரமா அழுந்தாங்க. அழுந்துட்டு, ஏசப்பா என் புள்ள வீட்டை விட்டு போறான், நீங்க தான் அவனை பாத்துக்கணும், கேர் பண்ணிக்கணும், ஒரு நாள் கூட வீட்டை விட்டு அவன் வெளியே இருந்தது இல்ல, எங்க போறான்னு தெரியல, ஆனா உங்களுக்காக போறான், அதனால சரி நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனா என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல, உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு அழுதுட்டு கை வச்சு ஜாம் பண்ணிட்டு, அப்புறம் எங்க தங்கச்சியும் அழுதா. அழுதுங்க. சரி அப்பா கிட்ட எனக்கு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, ப்ளீஸ் நீங்களே சொல்லிடுங்க, ஏன்னா அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா என்னை அடிச்சு என்னை வீட்டுல பூட்டி வச்சு என்னை வந்து போக விட மாட்டாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் வெளியே போகணும், இல்லதான் எனக்கு என் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. நான் 12 வயசுல இருந்து 26 வயசு வரைக்கும் நான் வந்து எல்லா கஷ்டத்தையும்
அனுபவிச்சு சகிச்சு நான் இருந்திருக்கேன். அதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த மிஷினரி ஊழியத்துல போன அந்த ஃபர்ஸ்ட் இயர் 16 வயசு இருக்கும் போதே அந்த டைம்ல வந்து டேப் ரெக்கார்டர் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வீட்ல டேப் ரெக்கார்டர் புதுசா கேசட் வாங்கிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன், நான் வீட்டை விட்டு ஓடி போறேன், என்னை தேடாதீங்க, இதுக்கு காரணம் அம்மா தங்கச்சி தம்பி யாரும் கிடையாது, நானே என் இஷ்டமா வீட்டை விட்டு போறேன், நான் வந்து கிறிஸ்டியன் ஆயிட்டேன், ஊழியம் செய்ய போறேன்னு 16 வயசுலயே வந்து வீட்டை விட்டு மிஷினரியா ஓடி போயிடணும். கர்நாடகா, மண்டியா, மைசூர், அப்புறம் மத்தூர் அந்த பக்கத்துல போய் கன்னட மக்களுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கேசட்டை வந்து ஷெல்ஃப்ல வச்சுட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி வச்சுட்டு வீட்டுல இருந்து வெளியே ஓடிடுவேன். கொஞ்ச தூரம் போனோம்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இப்பதான் 16 வயசு ஆகுது, இப்பதான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் பியூசி படிக்கிற, ஒன்னும் தெரியாது, பைபிள் சரியா படிச்சது தெரியாது, நீ இந்த வயசுல ஊழியத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், எனக்காக ஒன்னும் பண்ண முடியாது, உடனே திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து அந்த கேசட் எல்லாம் எடுத்து உடைச்சு போட்டு குப்பை தொட்டியில, ஐயோ எனக்கு போறதுக்கு தைரியமே இல்லையே, இப்படி என்ன பண்றதுன்ட்டு அழுவேன். அதே மாதிரி 18 வயசுல ஒரு வாட்டி, 20 வயசுல ஒரு வாட்டி நிறைய தடவை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி பண்ணி போக முடியாமலே இருந்தேன். சோ அப்ப அம்மா கிட்ட சொன்னேன், இந்த வாட்டி கண்டிப்பா நான் போவேன், என்ன ஆண்டவர் அழைச்சிட்டாரு, எத்தனையோ தடவை நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா நான் படிக்கல, வேலை செய்யல. கடைசியா 22 வயசுல ஆண்டவர் சொன்னார், நீ படிச்சு நல்லா இப்ப வேலையில இருக்கிற, நல்ல ப்ரமோஷன் ஆகி நல்ல கை நிறைய சம்பாதிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நான் சொல்லுவேன், அப்பதான் நீ வரணும். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். சண்டே மார்னிங் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. உடனே எங்க அம்மாவும் என்னுடைய தங்கச்சியும் வந்து தம்பிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி 3 மாசமா அண்ணா வந்து வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அது உண்மை, போயிட்டாங்க, காலையில இருந்து மம்மிக்கு தலை சக்கர அடிக்குது, அழுதுட்டே இருக்காங்க, அண்ணா போனதுல இருந்தே மம்மிக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா இப்ப அப்பா வருவாரு, என் அண்ணா எங்கன்னு கேட்டாருன்னா அம்மாவை அடிப்பாரு, சண்டை போடுவாரு, வீட்டுல டார்ச்சர் இருக்கும், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும். இப்ப அண்ணா வந்துட்டு எங்கன்னு கொஸ்டின் பண்ணாரு, நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னா உடனே மத்தியானம் 1 மணிக்கு வந்து எங்க தம்பி போன் பண்றான். அப்ப நான் வந்து சர்ச்சுக்கு போயாச்சு. நான் வீட்டை விட்டு சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் உக்காந்துட்டு இருக்கேன். சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பார்த்து கேக்குறாங்க, என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஸோ இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நேரா சர்ச்லயே இருந்துட்டு நான் வட இந்தியாவுக்கு போறேன். மத்தியானம் 1 மணிக்கு போன் வருது. எங்க தம்பி போன் பண்ணி என்ன திட்டுறான், பயங்கரமா திட்டுறான், உனக்கு அறிவு இல்லையா, நீ வந்து வீட்டுல வந்து மூத்த பையன், இவ்வளவு ரெஸ்பான்சிபிள், பைபிள் படிக்கிற, ப்ரேயர் பண்ற, நீ என்ன தப்பா செய்யற, நீ என்ன ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டா ஓடுற, இல்ல காசை திருடிட்டா ஓடுற, எதுக்கு நீ அப்பாவுக்கு சொல்லாம போற. ஏன்னா அவனுக்கு வந்து 12 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்பா என்ன அடிச்சது திட்டினது ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அப்பா வந்துட்டு தம்பி எதுக்கா அடிக்க மாட்டாரு. சோ அதனால அவனுக்கு வந்து நம்பவே முடியல, அப்பா அடிச்சிருப்பாரு, திட்டி இருப்பாரு, என்ன கொடுமை கொடுத்திருக்காரு, சர்ச்சுக்கு போனதுனால என்ன எப்படி எல்லாம் திட்டி இருக்காரு, பூட்டி வச்சிருக்க, ஒரு ஐடியாவும் தம்பிக்கு கிடையாது. அதனால அவன் சொல்றான், நீ மிஷினரியா போனோம், ஊழியத்துக்கு போனோம்னா போ, ஆனா வீட்டுல வந்து பெரியவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லிட்டு போனோம். இப்ப எனக்கு ஒரு பக்கம் பயம், இவன் இப்படி சொல்றானே என்ன பண்றது அப்படின்னு. அவன் சொல்லிட்டான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, நீ சர்ச்சில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வரணும், வந்துட்டு உன் வாயால அப்பா கிட்ட நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ போ, இல்லைன்னா நீ போயிட்டீன்னா எங்களை வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாரு, தினமும் வந்து எங்க போனான்னு கேட்டா நாங்க எப்படி ஆன்சர் பண்றது. மத்தியானம் 1 மணிக்கு அவன் போன் பண்ணி வச்ச உடனே 4 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்து சர்ச்சில் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்றது, போலாமா, போனா அப்பா விடுவாரா, அடிப்பாரா, கட்டி போடுவாரா, லாக் பண்ணி வச்சிடுவாரா, ஐயோ இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நான் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு ஆண்டவர் சொன்னாரு,
நான் சந்தோஷமா காலையில 9 மணிக்கே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் 4 மணிக்கு திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியது வருது. 4 மணிக்கு வீட்டுக்கு போனா சாயங்காலம் 12 மணினா 8 ஹவர் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே நான் திரும்பி வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? 12 மணிக்கு ஒரு நிமிஷம் தாண்டிட்டாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, தேவையில்லை, நீ இல்லை, என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னார், நீ வீட்டுக்கு போ, நான் உன்னை கூட்டிட்டு வருவேன். என்னால அப்புறம் நானே யோசித்தேன், என்னால அம்மா தம்பி தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, என்ன இருந்தாலும் அது என்னோட போகட்டும். ஏன்னா என்னதான் அடிக்கிறாங்க, என்னதான் திட்டுறாரு, என்னதான் இது பண்றாரு, நான் சொல்லாம போயிட்டா கண்டிப்பா ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் போறேன்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு ஆட்டோ பிடிச்சி 4:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா பேசுறாங்க, தம்பி பேசுறாங்க, தங்கச்சி பேசுறாங்க, நான் ஒரு வார்த்தையும் பேசல. நேரா போய் சோஃபால உட்கார்ந்துட்டு நான் ஆண்டவரை இப்படியே பேசிட்டு இருந்தேன். ஆண்டவரே, காலையில 9 மணிக்கே நான் வீட்டை விட்டு போயாச்சு, இனி நான் இந்த வீட்டு பிள்ளை கிடையாது, நான் இந்த வீட்டு மகன் கிடையாது, நான் உம்முடைய மகன், உம்முடைய ஊழியக்காரன். எனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க டீ கொண்டாந்து கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க, எதுவுமே சாப்பிடல. அந்த 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நைட்டு அப்படியே மௌனமா உட்காந்துட்டே இருந்தேன். அப்பா எப்போ வருவாங்க, கடிகாரத்தை பார்த்துட்டே அப்பா எப்போ வருவாங்க, சொல்லணும் போகணும், சொல்லணும் போகணும், வீட்டை விட்டு போகணும். இதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில 8 மணிக்கு அப்பா வராங்க நைட். இப்ப எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா 12 மணிக்குள்ள நான் வீட்டை விட்டு வெளியே வரணும், ஆண்டவர் சொல்லிட்டாரு. 8 மணி ஆயிடுச்சு, இனி 4 ஹவர் தான் இருக்கு, ராத்திரி நேரம். எப்படி போய் சொல்றது? இவரை எப்படி ஒத்துக்குவாரா? தம்பி வீட்டுல இருக்கான், தங்கச்சி லீவ் போட்டு வந்துட்டான், அவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்கணும்னு. நைட் 8 மணிக்கு அப்பா வந்த உடனே அவர் வழக்கம் போல நான் எங்க சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு கோவத்துல போய் யாரும் சொல்லிட்டாங்க. கோவத்துல அப்படியே போய் சாப்பிடாமலே போய் படுத்துட்டாரு. அப்புறம் எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் என்னை சோஃபால இருந்து எழுப்புறாங்க. போ, அப்பா வந்துட்டாங்க, போய் சொல்லு, போ, சொன்னாதான் நீ போக முடியும், எழு அப்படின்றாங்க. எனக்கு பயம். ஏன்னா 14 வருஷமா அடி வாங்கியிருக்கேன் அப்பா கிட்ட. சர்ச்சு, பைபிள், இயேசு பேரை சொல்ல கூட நடுங்கும், அவ்வளோ பயம். அப்பா முன்னாடி அவரை நின்று கூட பார்க்க முடியாது. இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் எங்க அம்மா மறுபடியும் வந்தாங்க. சொன்னாங்க, நீ காலையில 9 மணிக்கே வீட்டை விட்டு போயிட்டடா, மறுபடியும் உன்னை ஆண்டவர் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா உன் வாயாலேயே அப்பாவுக்கு இன்னைக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், இதுதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. 14 வருஷமா உன்னை அப்பா அடிச்சிருக்காங்கல்ல, 12 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு வாட்டியும் நீ வாய் திறந்து ஏன் அடிச்சேன்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு அப்பா நீ ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லும் போது அடிச்சாருன்னா, ஏன் நீ ஊழியத்துக்கு போற, எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டாருன்னா, நீ அப்பாவுக்கு வாய் திறந்து நீ இயேசுவை பத்தி நீ சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன். சோ அப்படி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே எழுந்து உள்ள போறேன். அப்பா தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்குள்ள போயிட்டு ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்றேன், ஆண்டவரே, என் வாயாலேயே அப்பாவுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு பலன் தாங்க. எனக்கு அதை விட முக்கியம் நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஊழியத்துக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்ப அவரை எழுப்புறதுக்கு பயமா இருக்கு. அதனால என்ன பண்றேன், வேணும்னு லைட்டை போட்டு சீப் எடுத்து தலை சீவுறது, பவுடர் எடுத்து மேக்கப் பண்றது, இப்படி பொருளை கீழே போடுறது, சத்தம் போடுறது, அப்படி கொஞ்சம் சவுண்டு போட்டோன்னே அப்பா அப்படியே கண் முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு தலை வாரிட்டு இருக்கேன், பவுடர் போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ஷர்ட் எடுத்து மறுபடியும் மாட்டுறேன். இதெல்லாம் பார்த்த உடனே எங்கேயும் ரெடி ஆயிட்டு இருக்கான் இவன் அப்படின்ட்டு. இவ்வளவு நேரத்துக்கு 8 மணி ஆச்சு, 8:30 ஆகுது, எங்கடா போற இவ்வளவு நைட்டுக்கு அப்படின்னோடனே நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னேன். ஊழியத்துக்கு போறேன்னு கூட சொல்லல, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன்னு. அப்பா அப்படியே வெறித்தனமா எழுந்து எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சிட்டாரு. அவர் பெல்ட்டை கழட்டி 45 நிமிஷம் அடிச்சாரு பெல்ட்ல.
ஆமா, சுத்தி சுத்தி அதுவும் வந்து பெல்ட்ல வந்து அந்த பக்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பின் மாற்ற இடம், அந்த பக்கம் திருப்பி 45 நிமிஷம் அடிச்சதுல என்னுடைய முதுகெல்லாமே வந்துட்டு புண்ணு புண்ணா ஆயிடுச்சு. அப்படியே சதையெல்லாம் பேந்து பேந்து வந்துருச்சு. 45 நிமிஷம் விடாம அடிச்சாங்க. ஒரு வார்த்தை அடுத்து பேச விடல. ஜஸ்ட் ஒரே 2 லைன் தான் சொன்னேன். சர்ச்சுக்கு எங்க போறேன்னு கேட்டதுக்கு சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன். ஊழியத்துக்கு போறேன்னு கூட சொல்லல. 45 நிமிஷம் அடிச்சு அடிச்சு அப்பா டயர்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடிக்கும் போது பயங்கரமா வலி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அடி வாங்க 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 நிறைய ரத்தம் வடிஞ்சிருச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என் உடம்பே மறுத்து போச்சு. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா ஆண்டவர் வந்துட்டு என்னுடைய சரீரத்தை வந்து தேவ தூதர்களால பலப்படுத்தினாருன்னு சொல்லலாம். அடுத்து அவரு அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவரு எவ்வளவு அடுத்து அடிச்சாரு 1/2 மணி நேரம். ஒரு அடிக்கும் எனக்கு வலியே தெரியல. ஆனா சரீரம் எல்லாம் கிழியுது, ரத்தம் வருது, முகத்துல ரத்தம் வருது, வாயெல்லாம் ரத்தம், பல்லெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், காலெல்லாம், நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரத்தம். அப்புறம் 45 நிமிஷம் அவருடைய வெறி தீர்ந்த உடனே முடிச்ச உடனே அப்படியே டயர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் என் தம்பி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். ஏன்னா முதல் முறை என்ன அடிக்கிறத பாக்குறான். அதுவும் இவ்வளவு பயங்கரமா அடிச்சதை யாரும் பார்த்தது இல்ல. அம்மாவும் பார்த்தது இல்ல, தங்கச்சியும் பார்த்தது இல்ல. எனக்கே தெரியாது அப்படி அடிப்பாருன்னுட்டு. அவ்வளவு வெறிய அடிச்சோடனே என் தம்பி அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். ஐயோ அண்ணா காலையிலே போயிடுச்சு, நம்ம தெரியாம கூப்பிட்டு இப்படி இதனாலதான் பயந்துட்டு இது காலையிலே போயிடுச்சா, நம்ம திரும்பி வர வச்சு இப்படி பண்ணிட்டோமேன்னுட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டான் அவன். அப்புறம் அப்படியே டயர்டா அப்பா நின்றுட்டோன்னே தங்கச்சிக்கிட்ட நான் சொன்னேன், அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, என்ன அடிச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கூட அப்பாக்கு அப்படின்னு. அது சொன்னோடனே என் தம்பி அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். கண்ணெல்லாம் தண்ணி வருது. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே அழுதுதே நான் பார்த்தது இல்ல. அவன் அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். இவ்வளோ நேரம் உன்னை அடிச்சாங்க, உனக்கு கோவமே வரலையா அப்பா மேல? தண்ணி தண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க, உனக்கு தண்ணி வேணும்னு கேட்காம அப்பாக்கு தண்ணி வேணும்னு கேக்குறியே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே என் தங்கச்சி ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து அப்பா கொடுத்தாங்க. உடனே எனக்கு தண்ணி தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு கடைசியில குடிச்சாரு. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிச்சாரு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நீனு? 14 வருஷமா ஏன் எங்களெல்லாம் இப்படி சாகடிக்கிற? ஏன் நீ சர்ச்சைக்கு போகணுன்ற? ஏன் இந்து கடவுள் எல்லாம் நீ வணங்கினா என்ன ஆயிடும்? அப்பா அம்மா பேச்சு கேட்டா என்ன ஆயிடும்? ஏன் அந்த மாதிரி பாஸ்டர், ஊழியம், ப்ரேயரு, கிறிஸ்தவங்க பின்னாடி ஏன் போற? அப்படி எல்லாம் அப்பா கேட்டாரு. அப்ப நான் ஒரே ஒரு வார்டு தான் சொன்னேன் அப்பா கிட்ட, நீங்க வந்து நான் சர்ச்சுக்கு போறேன்னு 2 வார்த்தை சொன்னேன், என்னை வந்து இவ்வளவு அடிச்சு நீங்க என் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல் ரத்தம் தான் ஓடுது. நான் தப்பு செஞ்சேன்னு என்னை எப்பயாவது அடிச்சு திருத்திடணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு உலக பிரகாரமான அப்பா. பிள்ளைங்க தப்பு செஞ்சா அவனை அடிச்சா அவன் திருந்துவான்றது. ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்து மனுஷங்களை அடிக்காம எல்லா அடியும் சிலுவையில அவர் தனக்காக வாங்கிக்கிட்டாரு. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு வந்து உங்களுடைய அன்பை காட்டிலும் வந்துட்டு பெருசா எனக்கு தெரியுது. நீங்க எனக்கு சாப்பாடு போட்டீங்க, படிக்க வச்சீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்க, துணி வாங்கி கொடுத்தீங்க, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கி நான் உங்க பேச்சு கீழ்படியிலன்னு என் சரீரத்துக்கு ரத்தத்தையே அடிச்சு நீங்க வெளியே சிந்த வச்சுட்டீங்க. ஆனா இந்த அன்பை விட என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக எல்லா தண்டனையும் அவர் மேல ஏற்றுவிட்டு என்ன காப்பாத்திட்டாரு. அதனாலதான் எனக்கு இந்த இயேசுவை வந்து விடப்பட்டாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோவம் வந்து மறுபடியும் என்ன பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா எனக்கே நீ வந்து புத்தி சொல்றியா அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு அம்மா சொன்னதுதான் ஞாபகம் வந்துச்சு, அப்பா உன்னை அடிக்கும் போது நீ சுவிசேஷம் சொல்லு, அப்பா உன் வாயாலேயே கேட்கட்டும் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே வந்து ஆமா டாடி, எனக்காக மட்டும் ஏசப்பா சிலுவையில சாகல,
மம்மிக்காக, தம்பிக்காக, தங்கச்சிக்காக, ஏன் உங்களுக்காக கூட தான் அவர் செத்தாரு. நீங்க கூட இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா உங்க பாவத்தையும் மன்னிப்பாரு. நீங்களும் அவருடைய பிள்ளையா மாற முடியும். உங்களுக்கும் பரலோகத்துக்கு போக முடியும். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லா மனுஷங்களும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவங்க வந்து மோட்சம் அடையணும், ரட்சிப்பு பெற்று புதிய ஜீவனுக்கு போகணும். சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருக்க. ஒவ்வொரு தடவை இயேசு நேசிக்கிறாருன்னா வாய்மலை குத்துறாரு. இயேசு உங்களையே நேசிக்கிறாருன்னா கழுத்து பிடிச்சு இருக்கிறாரு. உங்க பாவத்துக்காக அவர் அப்படி நான் ஒவ்வொரு வார்த்தை சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும், ஏன்னா பெல்ட்டை கீழே போட்டுட்டாங்க, சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கிற வரைக்கும் என் முகத்திலேயே அடிச்சுட்டே இருந்தாங்க. மூஞ்சில, கண்ணுல, வாயில, அதிகமா வாயில தான் அடிச்சாங்க. பேசுறியா பேசுறியா, என்னைய எதிர்த்து பேசுறியா, எனக்கே நீ சொல்றியா அப்படின்னுட்டு. கடைசியில சொன்னேன், உங்களுக்காகவும் ஏசப்பா வந்து உயிர் விட்டுருக்காரு, நீங்களும் அவரை ஏத்துக்கினீங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்கன்னா, யாரா சொன்னது பரலோகம் இருக்கு நரகம் இருக்கு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில என் கழுத்தை பிடிச்சி நெருக்கி அப்படியே செவுத்துல கொண்டு போய் சாச்சி ஆல்மோஸ்ட் வந்து நான் செத்து போயிட்டேன். செத்து போனவன மாதிரி கீழே ஒரு பொண மாதிரி விழுந்துட்டேன். உடனே எங்க அம்மா தலைமையிலேயே அடிச்சுக்கிட்டு, ஐயோ பையன் காலையிலேயே ஊழியத்துக்கு போறான் அப்படின்ட்டு வீட்டை விட்டு போயிட்டானே. அப்புறம் தம்பியை பார்த்து சொல்றாங்க, நம்ம எல்லாம் மறுபடியும் அண்ணாவை வீட்டுக்கு கூப்பிட்டு, அவன் எவ்வளவு ஆசையா ஊழியம் செய்யணும்னு நினைச்சான், நம்மளே வீட்டுக்கு திரும்பி கூப்பிட்டு நம்மளே அப்பா கிட்ட பிடிச்சு கொடுத்து நம்மளே சாகடிச்சிட்டோமே பையனை அப்படின்னு ஓன்னு அழுந்து குழம்பி அவங்க மயக்க போட்டு விழுந்து அப்படி பக்கத்து ரூம்ல போய் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. உடனே அப்பா தங்கச்சி எல்லாம் அம்மாவை கவனிக்கிறதுக்கு போறாங்க. சாரி, அம்மா தங்கச்சி வந்து அம்மாவை பாக்குறதுக்கு ஓடி போறா. நான் கீழே அப்படியே செத்த நிலையில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய ஆவி வந்து என் சரீரத்துல இருந்து பிரிஞ்சு வெளியே வந்து நிக்குது. நின்றுட்டு என்னுடைய சரீரம் கீழே செத்து போன போனமா அப்படி கீழே விழுந்திருக்கிறத என்னால பார்க்க முடியுது. அப்படியே பிரிஞ்சிருச்சு, என்னுடைய உயிரும் சரீரமும் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தம்பி மறுபடியும் என்னை வந்து காலால மிதிச்சு அடிக்கிறதுக்கு வர்றாரு அப்பா. உடனே எங்க தம்பி வந்து அப்பாவை தடுத்து, நீங்க அண்ணாவை அப்புறமா அடிங்க, ஃபர்ஸ்ட் போய் அம்மாவை கவனிங்க, அவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து என் நெஞ்சில எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பக்கெட்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து முகத்துல தெளிச்சு ப்ரெஸ் பண்ணி, உடனே தங்கச்சி கூட்டிட்டு வந்து, ஐயோ அண்ணன் செத்துருச்சு என்ன பண்றது, மூச்சு பேச்சு இல்ல அப்படின்னு ரொம்ப நேரம் நெஞ்சில ப்ரெஸ் பண்ணி தண்ணி அடிச்சு அடிச்சு பண்ணிட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் தெளிச்சு நெஞ்சில ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோடனே மறுபடியும் அந்த பிரிஞ்சு போன என்னுடைய ஆவி வந்து மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ள ஃபாஸ்டா அப்படியே ஓடி வந்து நுழையுது. அந்த என்னுடைய ஆவி வந்து சரீரத்துக்குள்ள நுழையும் போது அந்த சரீரம் அக்செப்ட் பண்ண மாட்டேது, ஏன்னா ஆவி பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. உடனே வந்து பயங்கர வேகத்துல என்னுடைய ஆவியை வந்து சரீரத்துக்குள்ள நுழைய பாக்குது. நுழைஞ்சா என்னுடைய சரீரம் வந்து அப்படியே லெஃப்ட் ரைட்டு அந்த ரூம்ல எல்லா இடத்துலயும் தூக்கி அடிக்குது, வீசுது, ஏன்னா ஆவி உள்ள நுழைய பாக்குது. உடனே எங்க தம்பி தங்கச்சி வந்து என் சரீரத்தை தூக்கி அப்படி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டு கையில. பிடிச்சுக்கின பிறகும் அந்த என் ஆவி வந்து உள்ள போது அவங்களாலே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. பெட்ரூம்ல இருந்தவங்க கிச்சன் ஹால்ன்ட்டு எல்லாம் அப்படி சுத்தி முத்தி வந்துட்டாங்க. கடைசியில அந்த ஆவி வந்து என்னுடைய சரீரத்துக்குள்ள அப்படி உள்ள ஃபுல்லா நுழைஞ்ச உடனே எனக்கு மூச்சு வருது, கண்ணை திறந்து பாக்குறேன். அந்த நேரத்துல வந்து அங்க அம்மா மயக்க நிலையில இருந்தாங்க. அப்பா வந்து அங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே எங்க தங்கச்சி வந்து கதவை திறந்து கேட்டை திறந்து என் செருப்பு எடுத்து மெயின் ரோடு வெளியே கேட்டுக்கு வெளியே வச்சுட்டு என்கிட்ட சொல்றா, அண்ணா நீ வந்து சின்ன அண்ணா சொன்னதை கேட்டு நீ வந்த வீட்டுக்கு நீ அப்பா கிட்ட சொல்ல ட்ரை பண்ண, ஆனா அப்பா கேட்கல, நீ போயிடு. ஏன்னா இப்ப டைம் வந்து 9:10 கிட்ட 9:15 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. நீ போயிடு, நாங்க வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லிக்கிறோம், ஏன்னா அப்பா உன்னை விட மாட்டாங்கன்னு. நான் அப்படியே பாக்குறேன். அப்பதான் ஃபுல் மேக்சிமம் பிளட் வெளியே வந்துருச்சு, வேர்வை தண்ணி வெளியே வந்துருச்சு, நாக்கெல்லாம் தொங்கிடுச்சு, கண்ணு திறந்து பார்க்க முடியல. அப்பதான் அப்படியே
உயிர் பிரிஞ்சு போய் திரும்பி வந்து எழுந்து நிக்க கூட முடியல. எழுந்து நின்று ஒரு ஸ்டெப்பு கால் வைக்க கூட முடியல. அப்புறம் பாக்குறேன் வேற வழியே கிடையாது, ஏன்னா 12 மணிக்குள்ள நான் போகணும் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு அந்த செருப்பை காலில் போட்டுட்டு ட்ரை பண்றேன் ஓடுறதுக்கு. 1 கிலோமீட்டர் ஓடணும். அப்படி ஓடும் போது என்னால அந்த செருப்பு போட்டுட்டு ஓட முடியல. அந்த செருப்பு வந்து பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த செருப்பை கையில எடுத்து 2 கையிலயும் செருப்பை மாட்டிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, ஃபுல்லு ரத்தம், முகலாம் ரத்தம். பின்னாடி சந்துல இருந்து மெயின் ரோட்டுக்கு ஓடுறேன். ஓடும் போது பார்த்தா அந்த பின்னாடி சந்துல இருக்கிற ரோடு ஃபுல்லுமே ஜல்லிக்கல் கொட்டி வச்சிருக்காங்க, தார் ரோடு போட. அப்பதான் ஜல்லிக்கல் எல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்க. நான் செருப்பு வேற கையில மாட்டிக்கிட்டேன், ஏன்னா அது அவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்லி என்னால அந்த செப்பலை கால்ல இருந்து தூக்க முடியல. இப்ப அந்த ஜல்லிக்கல்லுலயே நான் வந்துட்டு ஓடுறேன். காலெல்லாம் அப்படியே குத்துது, கல்லு வலிக்குது. 2-3 இடத்துல வந்துட்டு தடுக்கி தடுக்கி கீழே விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து ஓடுறேன். சோ கொஞ்ச நேரத்துல அம்மா அங்க மயக்கத்துல இருந்து மயக்கம் போட்டுவங்க, அவங்க எழுந்துட்டாங்க. அவங்களுக்கும் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு அவங்கள எழுப்பிட்டாங்க. உடனே அப்பா வந்து அடுத்து என்ன தேடுறாரு அடிக்கிறதுக்கு. எப்பவுமே அப்பா என்ன அடிச்சாருன்னா மேல மாடியில என் ரூமுக்குள்ள நான் போயிடுவேன். அந்த மாதிரி நான் மேல மாடிக்கு மேல போயிட்டேன் அப்படின்னு நினைச்சு மேல வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. தட்டி வெளியவான்னு கத்திட்டு இருக்கிறாரு. ஆனா நான் வந்து மெயின் ரோட்டுக்கு ஓடின்னு இருக்கேன், வீட்டை விட்டு ஓடுறேன் மெயின் ரோட்டுக்கு. அப்புறம் அப்புறம் அந்த கதவெல்லாம் மேல இருக்கிற ரூம் கதவெல்லாம் உடைச்சி உள்ளத்து பார்த்தா உள்ள ஆள் இல்ல. உடனே எங்க போயிட்டான் இவன், எங்கேயாவது தற்கொலை பண்ணி சாவலான்னு போயிட்டானா அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாரு அப்பா. பயந்துட்டு கீழே மறுபடியும் ஓடி வராரு, இவன் எங்க வீட்டை விட்டு வெளியே போறான், பிடிக்கணும் இவனு. நான் வீட்டுல இருந்து ரைட் சைடு ஓடிட்டேன். அப்பா கீழே வந்து செப்பல் போட்டுட்டு என்ன பிடிக்க வராரு. எங்க தங்கச்சி சொல்லிட்டா அண்ணா வந்து லெப்ட் சைட்ல ஓடிடுச்சு. அப்பா லெப்ட் சைட்ல ஓடி போய் தேடுறாரு, நான் ரைட்ல ஓடிட்டு இருக்கேன் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு. பாதி வழி போயிட்டேன். அப்புறம் திரும்பி அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றாரு. திரும்பி வந்துட்டு தங்கச்சி திட்டுறாரு, அவன் இந்த வழியா போயிருக்கா, நீ வந்து போய் சொல்லியிருக்கியா, உன்னை வந்து வச்சுக்கிற உன்னை அப்படின்ட்டு திரும்பி நான் போன அதே வழியிலேயே என்ன தேடி ஓடி வர்றாரு. அப்ப அவர் ஓடி என்னை பிடிக்க வரும்போது அங்க நிறைய நாய் கூட்டம் எல்லாம் இருந்துச்சு. அப்பா லுங்கி கட்டிட்டு இருந்தாரு, ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே லுங்கி கட்டிக்கிட்டாரு. அதுல ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, அந்த லுங்கிய பிடிச்சி இழுத்து அப்பாவை கீழே தள்ளினோன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து காப்பாத்தி அப்பாவை தூக்கி உட்கார வச்சு மறுபடியும் அவரு டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து மறுபடியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு, இந்த மாதிரி எங்க பையன் இந்த பக்கம் ஓடி வந்தான் அப்படின்னோடனே, அது உங்க பையனா, கையில செருப்பு மாட்டிக்கிட்டு ரத்த காயத்தோட ஓடிட்டு இருக்கானே, என்னன்னா ஆச்சு என்னோட. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்கள பைக்கை கொண்டு வர வச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி என்னை ஃபாலோ பண்றாரு. இந்த நாய் கீழே தள்ளி எல்லாம் அவங்க உட்கார வச்சு தண்ணி எல்லாம் குடுத்து முடிக்கிறதுலயே நான் மீதி இருக்கிற பாதி ரூட்டை வந்து ஓடி போயிட்டேன். ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டேன். அங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தா ஒரு ஆட்டோ மட்டும் நிக்குது. 9:15 ஆகுது, 9:15 ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் நிக்குது, இருட்டா இருக்கு. ஓடி போயிட்டு ஆட்டோக்காரன்ட்ட கேக்குறேன், ஆட்டோ இந்த மாதிரி ஆட்டோ வருமா அப்படின்னாங்க. அந்த ஆட்டோக்காரர் என்ன பார்த்து பயந்துட்டாரு. என்ன சார் இப்படி மூஞ்செல்லாம் உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு, ஏதாவது ஆபத்தா, எங்க போகணும் சார்ன்னு கேட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு. அவரு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, என்ன சார் உயிரே போற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா போலீஸ் ஸ்டேஷன் போகணுமானா சர்ச்சுக்கு போகணுன்றீங்களே. நான் சொன்னேன் நான் சொல்ற இடத்துக்கு போனா போதும் அப்படின்னு. ஆட்டோல ஏறி நான் உட்கார கூட முடியல, என் சீட் ஆட்டோல ஏறி சீட்ல அப்படியே கீழே விழுந்துட்டேன். இருட்டா இருந்துச்சு அந்த இடம். அதுக்குள்ளேயும் நான் கரெக்டா ஏறி ஆட்டோக்குள்ள விழுற டைமுக்கும் அப்பா அந்த இடத்துல பைக்ல அந்த பக்கத்து வீட்டுக்காரரு கூட உட்காந்துச்சு என்னை தேடிட்டு வர்றாரு. அப்பா வந்து ஆட்டோக்குள்ள எட்டி பாக்குறாரு இருக்க நான், ஆனா இருட்டா இருக்கிறதுனால நான் அங்க கீழே விழுந்திருக்கிறது அப்பாக்கு கண்டுபிடிக்க முடியல. பார்த்துட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர்கிட்ட சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா அங்கத்துல இருந்து 20 கிலோமீட்டர் சர்ச், 20 கிலோமீட்டர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஆட்டோல இருந்து இறங்குறேன். என்னை பார்த்தோன்னே அங்க எல்லாமே அழுது இது பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், ஐசியூல அட்மிட் பண்ணோம், டாக்டருக்கு ஃபோன் பண்றேன், ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் அந்த ஆட்டோலயே தூக்கிட்டு போறேன்ட்டு எல்லாம் புலம்புறாங்க. எங்க ஃப்ரெண்டோடைய அக்கா, அவங்க அம்மா எல்லாம். அப்ப நான் சொன்னேன், அதான் என் கூட மிஷினரியா வர்றதுக்காக கமிட் பண்ணியிருந்தாரு இல்லைங்களா கிளாட்வின். அவர்கிட்ட நான் சொன்னேன், கிளாட்வின் நான் வந்து உயிர் போய் மறுபடியும் உயிர் கொடுத்து ஏசப்பா நைட் 12 மணிக்குள்ள என்னை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து டாக்டருங்க மருந்து கொடுத்து ஊசி கொடுத்து தான் என்னை காப்பாத்துனாங்கன்னு சொல்ல வச்சுட்டாரு. ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்து வீட்டுல இருந்து செத்து போன என்ன உயிரோட கொண்டு வந்திருக்காரு. நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றேன். நேரம் நானும் என் ஃப்ரெண்டும் ப்ரேயர் பண்றாங்க ரூமுக்குள்ள கொண்டு போய் என்னை படுக்க வச்சுட்டு எனக்கு ஷர்ட் எல்லாம் கழட்டி பார்த்து ஃபுல் ரத்த காயம், அடி, தோலெல்லாம் பிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏசப்பா என்னை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு, இனி நீயும் நானும் வந்துட்டு மிஷினரியா பீகாருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே 40 days வந்து நாங்க சர்ச்ல ப்ரேயர்ல, ஏன்னா அன்னைக்கு தான் லென்ட் ஸ்டார்ட் ஆகுது. லென்த் காலம் 40 days ப்ரேயர் சர்ச்ல இருக்கும் பாத்தீங்களா. அந்த February 27 இருந்து ஏப்ரல் 7 வரைக்கும் 40 நாள் சர்ச்ல ப்ரேயர் முடிச்சுட்டு ஏப்ரல் 2 நாளுக்குள்ள வந்துட்டு என் உடம்புல இருந்த எல்லா காயமும் அப்படியே மறைஞ்சிடுச்சு. எத்தனை இடத்துல நான் அடி வாங்கினேனோ, எத்தனை இடத்துல என் தோல் பிஞ்சு இருந்துச்சோ, 2 நாள் தான். 2 நாள் என்னால தூங்க முடியல. ஆனா 2வது நாள் தூங்கி நான் எழுந்து பாக்குறேன், என் ஃப்ரெண்டு 2 நாள் எண்ணெய் பூசிட்டே இருந்தான். 3வது நாள் எழுந்து என் ஷர்ட்டை கழட்டிட்டு எண்ணெய் பூசுறதுக்கு தேடுறான். அவன் சொல்றான், உன் முதுகுல இருந்த எந்த மார்க்குமே இல்லடா, எந்த காயமும் இல்ல, எல்லாமே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சிரிச்சேன், ஏசப்பா தான் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா இந்த 40 days நாங்க சர்ச்லயும் வீடுலயும் ப்ரேயர் பண்ணி 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 ஏப்ரல் 9th 2012 நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மிஷினரியா போறதுக்கு மெஜஸ்டிக், நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக்ல சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்ல பீகாருக்கு ஏற்கனவே நாங்க டிசம்பர் மாசத்துலயே ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிருந்தோம். அதே டிசம்பர் மாசத்துலயே ஜெம்ஸ்ல அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிளுடைய இமெயில் ஐடி எல்லாம் எடுத்து அங்கிள் நானும் கிளாட் சொல்லி பெங்களூர்ல 2 யூத் வாலிபர்கள் இருக்கோம், நாங்க கம்பெனில ஒரு பொறுப்பான ஜாப்ல இருக்கோம். என் ஃப்ரெண்டு இன்ஃபோசிஸ்ல இருக்கான், நான் வந்து சிஃபி டெக்னாலஜிஸ்ல இருக்கேன். 2 பேருமே ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றோம். நாங்க பீகாருக்கு வர விரும்புறோம், ஜெம்ஸ்ல வந்து ஊழியம் செய்ய விரும்புறோம். நாங்க வந்தா நீங்க என்ன மிஷினரியா ஏத்துக்குவீங்களா, எங்களுக்கு அங்க மினிஸ்ட்ரி பண்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு டிசம்பர்லயே நாங்க ஜாப் ரிசைன் பண்ண உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிளுக்கு மெயில் எழுதியிருந்தோம். ஸோ அப்போ கேட்டிருந்தோம், நாங்க 3 months நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்ல, அதனால நாங்க மார்ச்ல எல்லா பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு ஏப்ரல்ல தான் நாங்க வர முடியும் அப்படின்னாங்க. அங்கிள் வந்து ஓகே நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஹெச்ஆர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி எந்த டேட்ல நீங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க இந்த மாதிரி ஏப்ரல் மந்த்ல வருவோம்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லி வச்சிருந்தோம். தென் அப்ப அந்த 40 days நாங்க சர்ச்ல ப்ரேயர் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் மறுபடியும் ஜெம்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நாங்க ஏற்கனவே டிசம்பர் மாசத்துல சொன்ன மாதிரி இப்ப வந்து நாங்க ஜெம்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறோம் மிஷினரியா சொல்லி ஏப்ரல் 9th நாங்க ட்ரெயின் ஏறி ஏப்ரல் 11th 2012 வந்து எல்லா பாடுகள், பல கஷ்டங்கள், வீட்டுல இருக்கிற பிரச்சனை, அப்புறம் காதல் என்ற ஒரு பெரிய வலையில விழுந்து 2 வருஷத்துக்குள்ள மீட் எடுத்து மறுபடியும் அந்த 22 to 25 ஆண்டர் மறுபடியும் ரிகவர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி மறுபடியும் அந்த விஷயம் கொடுத்து கடைசி நாள்ல வீட்டுல ஒரு பெரிய போராட்டம்,
கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் சொன்ன முன்குறித்த அந்த டேட்டுக்குள்ள அவருக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு பணித்தளத்துல வந்து நாங்க கால் வச்சோம். இப்படிதான் நாங்க ஆமா ஆண்டவரை ஏத்துட்டு ஊழியத்துக்கு போற வரைக்கும் இப்படிதான் நிறைய ஸ்ட்ரகிள் டெம்ப்டேஷன் நிறைய காரியம் இருக்கு என்னுடைய லைஃப்ல இருந்துச்சு. ஓகே ஓகேண்ணா. ஆனா இப்போ கிளாட்வின் பிரதரும் உங்க கூட தான் மினிஸ்டர் பண்றாருங்களா? ஆமா ஆமா, கிளாட்வின் பிரதரும் வந்துட்டு அவங்களும் இங்க ஜெம்ஸ்ல மிஷனரியா தான் இருக்காங்க. ஆமா 2012ல இருந்தே அவங்களும் இங்க 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் மிஷனரியா இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா, அவங்களும் வந்து எவ்ரி ஏப்ரல் மே மாசத்துல பெங்களூருக்கு வருவாங்க வெக்கேஷனுக்கு. நம்ம சாம் டாக்டர் அவங்க எல்லாம் கிளாட்வின் அண்ணாவை மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ அதான் இப்போ அவங்க இப்போ எந்த ஜோன்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து பீஸ் 1 பீஸ் 2ல இருந்து இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க ஜோனல் லீடர் பேர் வந்து ராகேஷ் ரவி அப்படின்னு சொல்லி. ஓகே. பட்னாக்கு பக்கத்துல ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அர்வல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ்ல அவங்க ஏரியா லீடரா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஏரியா லீடர், அவங்களுக்கு கீழே ஒரு 4 பாஸ்டர் இருக்காங்க. ஃபேமிலியா பண்றாங்க. தெரிஞ்சு பீஸ் 2 இல்லைன்னா பீஸ் 1 ஜோன் அப்படின்ட்டு ஒரு ஜோன் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நம்ம பெங்களூர் 9th ப்ரேயர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, டெய்லி ப்ரேயர் குரூப்ஸ். அதுலயும் அந்த குரூப்லயும் வருவாரு. ஓகே ஓகே ஓகே. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அது இப்போ உங்களது உங்க மிஷினரி அழைப்பு அதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்போ மிஷினரி பிரின்சிபல் அதான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொஞ்சம் அனுப்பிக்கிறேன். ஒரு 6 கொஷின்ஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 கொஷின் வந்து நீங்க சொன்னதெல்லாம் கவர் ஆயிடுச்சுங்க. அதான் சேலஞ்சஸ் பிரசன்டட் பை த கல்ச்சரல் அட்ரஸ். இப்போ 4, 5, 6 அந்த 3 கொஷின் பார்த்தோன்னா நீங்க பிரசன்ட் இருக்கிற மிஷின்ல வந்து ஆண்டவர் எப்படி அழைச்சாரு, நீங்க எப்படி அந்த மிஷன் பயணம் பண்ணீங்கோ, அது ஃபர்ஸ்ட் 3 கொஷின் கவர் ஆகுதுங்க. 4, 5, 6 பாத்தீங்கன்னா நீங்க ஊழியத்துல வந்து ஊழியத்தோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் வேணுமாகுதுண்ணா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ இந்த கால் கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆகுமா இல்ல நம்ம கட் பண்ணிட்டு மறுபடியும் ரீரெக்கார்ட் பண்ணலாமா? கட் பண்ணிட்டே பண்ணலாம். நான் ஒரு 10 ஆல்ரெடி லாங் ஆயிடுச்சு இது கால். ஆமா ஆமாண்ணா. அதனால நம்ம கட் பண்ணிட்டு இத நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் நீங்க கால் பண்ணுங்க. அப்ப ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா அப்படியே லாங்கா நான் பேசிட்டேன்னா ஒரே ரெக்கார்டிங்ல அடுத்து क्वेश्चन வந்துரும் ஆன்சர். ஓகே ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. அதான் ஒரு 12:30 அப்படி பேசலாமா? ஒரு 20 மினிட்ஸ் பிரேக். 12:30 பேசலாங்களா? சரி ஓகே. நோ ப்ராப்ளம். இல்ல லஞ்ச் முடிச்சிட்டு அப்புறம் கால் பண்றாங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டினியூஸா பேசிடுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் சேவ் ஆகணுன்றதுனால நான் கட் பண்ணிட்டு பேசுவேன். சரிண்ணா. ஒரு 10 மினிட்ஸ் அதான் 12:30 பண்ணிடலாம்ண்ணா. கரெக்டா நான் அதுக்குள்ளே ரெக்கார்டிங் சேவிங் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குதுங்க. 12:30 பேசலாம் மறுபடியும். ஓகே ஓகே. 12:30 நீங்க கால் பண்ணுங்க. ஓகேண்ணா. அகைன் நான் நெக்ஸ்ட் 3 क्वेश्चंस கால் பண்ணலாம். சரி சரிண்ணா. ஓகேண்ணா. சரி. இப்போ வரைக்கும் பேசுனதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चंसல ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு. சரி சரிண்ணா. இது இப்போதைக்கு இல்லைன்னாங்க. அப்படி என்ன இருந்துச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் கால்ல நம்ம பேசலாம் அதை பற்றி. சரி ஓகே ஃபைன். ஓகேண்ணா. ஓகே. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.